श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः परपरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னன்படியே தனவாத சொல் மணவாள முடிதன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமால தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியவே வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜர் நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடி தாமர்களையும் இந்த திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத் தொடரை நடத்தி கொண்டிருக்கும் எம்ஓபி சாரிட்டிஸ் அதன் நிர்வாகர்கள் அவர்கள் திருவடி தாமர்களையும் இதற்கு அத்தியக்ஷகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ உவே டாக்டர் எம் ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி திருவடி தாமர்களையும் அடியனுடைய பிரணாமங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். யதிவர புனர் அவதாரபூதா என்று கொண்டாடப்படக்கூடியவரான விசதபாக்ஷிகாமணிகளான சுவாமி மணவாள மாமணிகளுக்கும் எம்பெருமானாருக்கும் ஆச்சரியமான பொருத்தங்கள் அமைகிறது. புதியதாக கோயில்களை கட்டுவதைக் காட்டிலும் உண்டான கோயிலை செப்பனிடுவது என்பது மிகவும் உயர்த்தியான காரியமாக பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போல சுதந்திரமாக பிரபந்தங்களை சமைப்பதைக் காட்டிலும் இருக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு பின்னானார் அர்த்தம் புரியாமல் அந்த அபார்த்தத்தை பண்ணுவார்களோ என்கிற அச்சத்திலே அந்த அர்த்த விசேஷங்களை அருளுவது என்பது மிகவும் உயரியதான கைங்கரியம். அது அவர்களின் அனுகிரக விசேஷத்தால நமக்கு பிராப்தமானது. எப்படி எம்பெருமானார் வேதாந்த தாத்பரியார்த்தங்களை தான் ஒருங்க விடும்போது எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் இந்த பூர்வாச்சாரியாள்லாம் நிறைய உபகாரம் பண்ணிட்டு போயிட்டா, பின்னாடி வரக்கூடியவாளுக்கு இது புரியுமோ புரியாதோன்னு தெரியல, அதுக்காக நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுலபமா ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினாரோ, அதே போல சுவாமி மணவாள மாமுனிகளும் அவர் காலம் முழுவதும் ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் இடுவது, பிள்ளை லோகாச்சாரியரின் தாத்பரியம் என்ன என்பதை உலகோர் எல்லோரும் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி இட்ட பிரயத்னமானது அதி ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வியாக்கியான கிரந்தங்களிலேயே பொழுதை போக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆச்சாரியர்கள் தாங்கள் சுதந்திர கிரந்தமாக 1-2 சாதித்தா அதன் பெருமையானது சொல்லில் அடங்காது. அப்படி சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்த சுதந்திர கிரந்தங்களுக்குள்ளே ஆச்சாரியர்களின் அவதார விசேஷங்கள் எப்படிப்பட்டது, ஆழ்வார்களின் அவதார விசேஷங்கள் எப்படிப்பட்டது, எந்த திருநக்ஷத்திரத்திலே தாங்கள் அவதரித்தார்கள், எந்த திவ்ய தேசத்திலே அபிமான ஸ்தலத்திலே தாங்கள் அவதரித்தார்கள், அந்த ஆழ்வார்களின் பிரபந்தங்களை நன்றாக அந்த அர்த்தம் மிகவும் தெளிவாக நாம் அறிய வேண்டுமென்னால் அதற்கு நமக்கு உபகாரம் செய்த உரையாசிரியர்கள் வியாக்கியாத்தாக்கள் அவர்கள் எந்த பிரபந்தங்களுக்கு எப்படி வியாக்கியானங்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் சுவாமி நமக்கு
இந்த பிரபந்தத்தாலே உபதேச ரத்தின மாலையாலே நமக்கு நன்றாக தெளிவாக தெரியப்படுத்துகிறார். இதன் ஆரம்பத்துல என்ன பிரதிஜை பண்ணுகிறார்? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து, என் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த உபதேச மார்க்கம் அதை நன்னா சிந்தனை பண்ணி பின்னோர்கள் தாமறிய உபதேசிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அப்படி உபதேசித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த பிரபந்தத்தில் 51வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் வரைக்கும் சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிற கருத்து என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அதே சிரமேற்கொண்டு யதாசக்தி யதாமதி யதா சமயம் ஒரு 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறேன். மணவாள மாமுனிகள் 49வது பாசுரம் ஈராக இந்த வியாக்கியாத்தாக்களின் பெருமைகள் என்ன, அவர்கள் எந்தெந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் விட்டிருக்கா, அந்த வியாக்கியானத்தின் சீர்மை என்ன என்னெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அதற்கு அனந்தரம் அவருடைய நோக்கு எங்க இருக்கு அப்படின்னா, பிள்ளலோகாச்சாரியரின் வைபவம் என்ன, அவர் சாதித்த ஸ்ரீவசனபூஷண திவ்ய சாஸ்திரத்தின் வைபவம் என்ன, அதிலே பொதிந்து இருக்கக்கூடியதான அர்த்த விசேஷங்களை ஒரு சுருக்கமாக சங்கிரகமாக தெரிவிக்க வேணும். இது அவருடைய நோக்கு. அதற்கு அந்த அர்த்தத்தை அருளி செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு அடிகோலுகிறார் புலலோகஞ்சியர். அழகா வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கார் 50வது பாசுரத்துல. இந்த 50வது பாசுரம் தொடங்குறதே எப்படி இருக்குன்னா, அதற்கு அடிகோலுகிறார், பின்னாடி வரக்கூடியதான அந்த அர்த்த விசேஷங்களுக்கு அடிகோலுகிறார். எப்படின்னா, இந்த 50வது பாசுரம் என்ன அப்படின்னா, நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன நன்னஞ்சே ஏத்ததனை சொல்லு நீ இன்னு அப்படின்னு இந்த பாசுரத்துல அந்த நம்மாழ்வார் இப்போ 4 அதிகாரிகளை எடுத்துட்டு அவளுக்கு இந்த திருநாமம் இருக்கு, அது அன்புடையோர் சாத்து திருநாமங்கள், நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அப்படின்னு அவளோட ஏத்தத்தை அவளுக்குன்னு இருக்கக்கூடியதான தனித்துவத்தை காட்டி அவளுடைய வைபவத்துக்கு வைலட்சணியத்துக்கு ஏத்தா போலே இந்த திருநாமங்கள் அமைகிறது அப்படின்னு தெரிவித்தார். இது அடுத்து இந்த திருநாமத்தை இட்டவாறே இப்ப இந்த நம்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு திருநாமம் வந்தது, நம்மாழ்வார் இதனால இந்த காரணங்களால இவாளை இப்படி அழைக்கிறா அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சம் எல்லாம் அறிந்தவாறு அடுத்து நம்பிள்ளைக்கு இன்னொரு திருநாமம் இருக்கு. அவருடைய வைலட்சண்ய பூர்த்திக்கு தகுந்த மாதிரி ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்று சொல்வதற்கு ஏற்றாற்போல அவருடைய ஆத்ம குணங்களையெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு திவ்ய சரித்திரத்தை எடுத்து காட்டி அதனால் நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல போறார் 51வது பாசுரத்தாலே. துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர்தம் முகப்பால் என்ன உலகாரியனோ என் உரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல். சுவாமி நம்பிள்ளை எப்படிப்பட்டவர்? ஆத்ம குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக திகழக்கூடியவர், நம்மாழ்வாரின் அவதாரமோ என்று சொல்லலாம்படியாக இருக்கக்கூடியவர். அந்த ஈட்டை நம்ம வாசிச்சோம்னா எப்படி தெரியறது? ஆழ்வார் அப்படியே ஆழ்வாரினுடைய பிரதிபிம்பம் போல இருக்கு. ஆழ்வார் மனசுல ஓடுறது எல்லாத்தையும் சுவாமி நம்பிள்ளை காலக்ஷேபமா சாதிச்சிருக்கார். அப்படி நம்மாழ்வாரின் அவதாரமோ என்று சொல்லலாம்படியாக இருக்கக்கூடியதாய் இருக்கு. அந்த நம்பிள்ளைக்கு எப்படி இந்த திருநாமம் வந்தது? செய்வாரண பெருமாள் அப்படின்னு ஒரு அதிகாரி, அவர் தான் கந்தாடை தோழப்பர். அவர் யாரு? முதலியாண்டானின் திருப்பேரனாராய் திகழ்கிறார். அவர் அந்த சுவாமியானவர் அவருக்கு நன்னா ஒரு பெரிய திருவம்சத்துல வந்திருக்கார். அவருடைய நன்னா வாசிச்சவர், ரொம்ப பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவர் நன்னா அவரோட ஆச்சாரமும் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியது. அவர் என்னன்னா சுவாமி நம்பிள்ளை பக்கத்துல கொஞ்சம் அசூயப்பட்டுட்டார். என்ன விஷயம்னா, நம்பிள்ளை நாம ஒரு திருவம்சத்துல வரோம், நம்ம நன்னா பெத்த வாசிச்சிருக்கோம், நம்பிள்ளை நம்பூர் வரதர்னு யாரோ ஒருவர் அப்படி இருக்கிறச்சே அவருடைய சிஷ்ய சமிருதி என்னமா இருக்கு, எல்லாரும் அவரை நன்னா கொண்டாடுறா, அவருடைய ஞான பூர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு சின்ன அசூய. அதனால என்ன பண்ணிட்டார், பெருமாள் பெரிய பெருமாள் நம்பெருமாளுடைய புறப்பாடு, அந்த புறப்பாட்டுல திருவோலக்கத்துல ரொம்ப பரிபவித்து ரொம்ப அவரை ஒரு அவமானப்படுத்திட்டார். ஏதோ கடும் சொல்லால சில வார்த்தைகளை சொல்லி அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டார். நம்பிள்ளையோ அதை அந்த விஷயம் அந்த நடந்த போது எதுவுமே நடக்கார் போல அதை வச்சு இந்த மாதிரி பரிபவப்படுத்திட்டாருன்னு எதிர்த்து பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவர் திருமாழி கேட்டார். இந்த நிகழ்ச்சி ஏதோ நடந்த மாதிரியே காட்டிக்கல.
அவர் திருப்பி கந்தாடை தோழப்பர் இது முடிஞ்சப்புறம் கந்தாடை தோழப்பரானவர் அண்ணா அவருடைய திருமாளிகைக்கு ஏழ்றார். அப்படி ஏழினோன்னா அவ தர்மபத்னி சொல்றா, சுவாமி இந்த மாதிரி செய்யலாமா? சுவாமி நம்பிள்ளைய பத்தி அவர் நம்மாழ்வார் அவதாரம்னு சொல்றா, திருமங்கையாழ்வார் அவதாரம்னு சொல்றா. அப்படி இருக்கச்சே நாம இந்த மாதிரி அவரிடத்தை அபச்சாரப்படலாமா? சுவாமி இந்த மாதிரி செய்யலாகாது, அதனால அவரிடத்தை அபராத க்ஷாமனம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திக்க, இவருக்கும் நல்ல ஆத்ம குணங்கள் நல்லா இருக்கிறவர். ஆனா என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு அசூய, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சின்ன இதனால இந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட்டோமே, அதுக்கு ரொம்ப வருந்தி மனம் வருந்தி இல்லை அவர் என்னது நம்ம அபராத க்ஷாமனம் பண்ணிக்கணும், பின்னால முதல்ல காரியம் எழுந்தோடனே அவர் ரெண்ட போய் அபராத க்ஷாமனம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல சங்கல்பித்துட்டு ராத்திரி பொழுது ஆயிடுத்து. போயிட்டு அடுத்த நாள் காத்தால அப்படி கதவை திறக்க போறார். பார்த்தா அந்த ஆத்து திண்ணையில முக்காடு போட்டு ஒருத்தர் இருக்கார். யார் நீர்னா சுவாமி நம்பிள்ளை. அவர் இவரோட பார்த்து இவர் பேசும் வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், சுவாமி நான் ஏதோ அபசாரப்பட்டிருக்கேன், தேவள் என்ன திருவம்சத்து எவ்வளவு பெரிய திருவம்சத்துல வந்திருக்கீர், ஆச்சாரிய திருவம்சத்துல வந்திருக்கீர், எவ்வளவு பெரிய ஞானவாந்தி தேவள் அடியேன ஒரு கடும் சொல்லால சொல்றீர் அப்படின்னா அது அடியேனிடத்து ஏதோ ஒரு அபச்சாரம் இருக்கணும். நான் ஏதோ பெருமாள் புறப்பாட்டில் ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கேன், தேவனிடத்தை ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியல. அதனால அடியேன் அது எந்த அபச்சாரமா இருந்தாலும் அடியேனை நீர் சமித்தருள வேணும், அடியேனை சமித்தருள வேண்டும்னு அவர் பிரார்த்திக்கிறார். அதாவது அவர் திருமாளிகைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கார். ஆனா இவர் திருமாளிகை வாசல்ல முன்னாடி நாளே காத்துந்து இந்த மாதிரி அபராத க்ஷாமனம் பண்ணணும், அபராதம் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னார்னா இவரா ஐயோ என்ன நைச்சியம், என்ன ஆத்மகுண பூர்த்தி இவருக்கு இருக்கு, பரிபூர்ணரா இருக்காரு, இப்படி இந்த மாதிரி அபச்சாரப்பட்டோமேன்னு இவர் நினைச்சு அப்ப தெரிவிக்கிறார் நம்பிள்ளைய பார்த்து, சுவாமி இவ்வளவு காலமும் நீங்க யாரோ கொஞ்சம் பேருக்கு ஆச்சாரியனாக இருந்தீர்னு இருந்தது, ஆனா அது இல்ல, லோக மடங்குக்கும் நீர் தான் ஆச்சாரியன், என்ன ஆத்ம பூர்த்தி உமக்கு இருக்கு, ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குரு அப்படி என்னோ தேவள் இருக்கு, அதனால லோக மடங்குக்கும் நீர் ஆச்சாரியர் என்று சொல்லி லோகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை இடுகிறார். அதுதான் இந்த கந்தாடை தோழப்பர் அப்படின்னு அவர் அன்புடையோர். அவர் என்ன பண்ணியிருக்கார், இவருக்கு தம் உகப்பால் நன்னா உகந்து இந்த திருநாமத்தை இடுறார். ஏன், இவருடைய ஆத்மகுண பூர்த்தியை பார்த்து. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சொல்றோமோ இல்லையோ, என்ன சொல்றோம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துல எல்லாம் இந்த தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறான். நானே தான் ஆயிடுக, என்ன விஷயம் அது, இல்லாத குத்தத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். நம்ம யாரோ ஏதோ நீர் அபச்சாரப்பட்டுட்டீரே, இந்த மாதிரி பண்ணலாமா, இது சரியா, இதெல்லாம் அபச்சாரம் இல்லையா அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்கறா அப்படின்னு வச்சுண்டா, இது உடனே என்னன்னா நான் எங்க செஞ்சேன் அதுவா இப்படி சொல்றீரே அப்படி சொல்றீரே அப்படின்னு சொல்லாமல், ஆம் அடியன் தான் சமிக்கணும் அடியன் அபராதம் அடியனுடைய இது சமிக்கணும் அப்படின்னு இல்லாத குத்தத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாது, ஆம் என் இசைகை, ஆமா சமிக்கணும் சுவாமி அடியன் அவசாரப்பட்டுட்டேன் அப்படின்னு இசைகை இருக்கே, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு ஆச்சாரியாலாம் காட்டி கொடுக்குறான். பரதாழ்வான் இருந்திருக்கான், ராமன் காட்டுக்கு போயிட்டான், யாருக்கு காரணம், ராமன் காட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்றான் பரதன். அவன் சொல்றான் மந்திர தான் காரணமா இருக்கணும், ஏன் அவ தானே போய் மாடியிலேருந்து பார்த்து கைகேகி கிட்ட சொன்னா இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்கு கைகேகி, நீ போய் உன் பையனை கேட்க வேண்டாமா அப்படின்னு அவ தானே அவளோட மனத்தை மாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணா, அவதான் காரணம் அப்படின்னா. முதல்ல அப்புறம் யோசிச்சான், இல்ல அவளை காரணமா சொல்ல முடியாது, அவ கைகேயிக்கு வேலையாளா இருக்கா, அப்போ தான் எந்த எஜமானிக்கு காரியம் செய்யறாளோ அவன் நன்னா இருக்கணும்னு அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, ஏதோ தப்பான அபிப்பிராயம் இருந்தாலும் அவளோட முதலாளிக்கு விசுவாசமா இருக்கேன்னு ஏதோ நினைச்சுட்டா, அவளை போய் சொல்ல முடியாது, ஏன்னா மந்தராயாக மந்திரனாலாம் கிடையாது. சரி இப்போ யாரு காரணம் அப்படின்னா அம்மா தான், அவ சொன்னானா இவளுக்கு எங்க புத்தி போச்சு, இந்த மாதிரி பண்ணலாமா, அண்ணா வச்சிருக்கான், அப்பதான் நீ என்ன காரியம் பண்ணிருக்க, எனக்கு பிடிச்சதுன்னு நினைச்சு ஏதோ பண்ணிருக்கே, நீ தாய் இல்லை பேயெல்லாம் வச்சிருக்கான், இருந்தாலும் பார்த்தா அம்மாவை தான் சொல்லணும் அப்படின்னா, இருந்தாலும் அவளையும் சொல்ல முடியாது, அவளும் ஏதோ பையனுக்கு நல்லது பண்றோம்னு அவளா நினைச்சுட்டு ஒரு பிரமத்துல அவள் ஒரு காரியம் பண்ணிட்டா, அதனால அவளையும் சொல்ல முடியாது, அதனால அவளும் காரணம் இல்லை. அவ கேட்டான்னா ராஜாவுக்கு எங்க புத்தி போச்சு, ராஜா என்ன சொல்லணும், சத்தியவாக்காது ஏதாவது, நீ போய் உன்னை முதல்ல காட்டுக்கு அனுப்புறேனா, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்ற, நீ உன்னை காட்டுக்கு அனுப்புறேனா அப்படின்னு ராஜா இன்னும் சொல்லியிருக்க வேணும், அதனால ராஜா தான் காரணம் அப்படின்னா. அப்புறம் யோசிச்சான் ராஜாவையும் சொல்ல முடியாது, ஏன்னா ராஜாவோ நம்ம குலத்துல
சத்தியவாக்க தவறாதவர்கள் எல்லாரும். அவன் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தவா சத்தியவாக்க தவறுவாளா? அதனால ராஜாவையும் நம்மால சொல்ல முடியாது. அதனால ஏன்னா சத்தியவாக்க கொடுத்தாச்சு காப்பாத்தன மூலியம் அப்படின்னு அவரும் நினைச்சிருப்பார். அவர் தான் இப்படி காட்டுக்கு போன்னு சொன்னா ராமன் காட்டுக்கு ஏன் போகணும்? நீர் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறீரா இல்ல நானா பண்ணிக்கிட்டுமா அப்படின்னா கேட்டிருக்கணும். அவன் நான் தான் பெரியவன், எனக்கு உரிமை இருக்கு, நான் தான் பண்ணணும், நீர் பண்ணி வைக்கிறீரா நானா பண்ணிக்கிட்டுமான்னு அவன் கேட்காம அப்பா சொன்னாங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டுக்கு போறானு ராமன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நான் மந்தராயாக ந மாத்துரஸ்யா ந ராக்னியா தோஷோ ந ராக்னியா ராகவஸ் ராகவனுக்கும் தோஷம் கிடையாது அப்படின்னு கடைசியில ராகவனையும் எடுத்துட்டா. ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ண வேண்டியதுதான் இந்த அவதாரத்துல இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள்ல ஒண்ணு. அப்படி இருக்கச்சே அதை பண்ணாம இருப்பானா? அதனால அவனும் பண்ணிதானே ஆகணும். அதனால ராமனும் காரணம் இல்லை. சரிப்பா, அப்ப யார் தான் காரணம்? மத்பாவமேவாத்த நிமித்தமாசித்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய. ஏன் பாப்போம், நான் பண்ணின பாப்போம், என்னோட நான் தான் காரணம், என் பாப்பம் தான் காரணம். என் பாப்பத்தினால வந்த நான் பாப்ப கூட்டத்தோட இருக்கேனே, என்னாலதான் ராமன் காட்டுக்கு போனேன். பரதனுக்கு சர்வாத்மனா இதுல ஒரு ஒருத்தராலையும் பரதன் தான் காரணம்னு சர்வாத்மனா சொல்ல முடியாது, லவலேசும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்சே கூட இருந்தாலும் தன்னை காரணம்னு சொல்லிக்கிறான்னா அந்த நைச்சியானம் இல்லாத குத்தத்தை உண்டு என்று இசைகை உண்டு என்று சொன்னாலும் இல்ல செய்யாமல் இசைகை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். இது நம்ம ஆச்சாரியால் இது பாசுரங்கள்ல நமக்கு காட்டப்படுறது. இதெல்லாம் எப்படி இது நமக்கு எப்ப புரியும்? அவ எப்படி நடந்து காட்டியிருக்கா, அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவளோட ஐதிஹ்யங்கள் நம்ம ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையில நடந்ததுதான் ஐதிஹ்யங்களா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நமக்கு இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு நல்லா புரியறது. ஆக அதை காட்டுறாருங்க. இவர் தான் எந்த அபச்சாரமும் பண்ணல, இருந்தாலும் சுவாமி நான் அதோ அபச்சாரப்பட்டிருக்கேன், அதனாலதான் தேவள் இந்த மாதிரி சொற்களை சொல்ற மாதிரி ஆயிடுத்து, அது என்ன அபச்சாரமா இருந்தாலும் சமிக்கணும்னு தமுகப்பால் என்ன நைச்சான சந்தானம், எவ்வளவு ஆத்ம குண பூர்த்தியோட இருக்கார், அதனால இவரைத்தான் லோகாச்சாரியர் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னு இவருக்கோ இப்போ சாமான்யமா யாருக்கோ பட்டம்லாம் கொடுக்குறா, அதெல்லாம் எல்லாம் மறந்து போயிட்டு. ஏன்னா அவளுக்கு அதுக்கு பொருத்தமாவே இருக்காது. அப்படி இல்லாமல் நம்பிள்ளைக்குன்னா நல்லா சமயக்கு பொருந்தி இருக்கு. அதனால என்ன எடுத்து பின்னை உலகாரியன் அவருக்கு லோகாச்சாரியர் பட்டத்தை கொடுத்தார், அது நம்பிள்ளை கோங்கி அவருக்கு சபாத்திரமா இருக்கு, என்ன பொருந்தி இருக்கு. அதனால என்னாச்சு, விலகாமல் அப்படியே நின்னது. எங்க இனிமேல் லோக மடங்களும் நன்னா பிரசித்தியாச்சு, இவருக்கு எப்பவும் பொருந்தி இருக்கு இந்த திருநாமமானதுன்னு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிற. இந்த பாசுர வியாக்கியானத்துல புடலஹோஞ்சியர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டுறார். அதாவது 2 திருவம்சத்தவர்கள் வாதூல கோத்திரத்தர், அது இப்ப சொன்ன இந்த சரித்திரமாச்சு. அதை தவிர்த்து நம்பிள்ளையினுடைய ஞான பூர்த்தியை காட்டுற மாதிரி இன்னொரு சரித்திரம் இருக்கு, அதையும் காட்டுறார். கூரகுலோத்தவர்களும், அது நடுவில் திருவீதி பிள்ளை பட்ட சரித்திரம். அவர் கூரத்தாழ்வான் திருவம்சத்துல அந்த குலத்துல வரவர். அவருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன அசூய இருந்தது. பிள்ளைக்கு ரொம்ப பெரிய அவர் ஆශ්‍රயிக்காம இருந்தார். சூயா இருக்குன்னா இந்த மாதிரி பரிபவமா ஏற்படல, ஆனால் அவர் ஆශ්‍රயிக்காம இருந்தார். ஆரோ ஒருவர் போல இருந்தார், கொஞ்சம் இன்டிஃபரண்டா இருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யாள்லாம் இருக்கா, நன்னா நிறைய சமிருத்தி இருக்குன்னு ஏதோ ஒரு சின்ன எண்ணம் இருந்தது அவருக்கு. அப்போ ஒரு சமயம் அவர் சோழராஜாவுக்கு குருவா இருக்கார், ராஜ்யசபையில இருக்கார். அப்போ அவர் ராஜ்யசபைக்கு போற தருவாயில பின்பழகராம் பெருமாள்ஜியர் அவர் நம்பிள்ளைக்கு ஆன கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் நிறைய. அவர் நம்பிள்ளைனா உயிர் அப்படி இருந்தார். அது பின்னாடி வரப்போறது ஆச்சாரிய நடத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் சொல்லும் போது அந்த பின்பழகராம் பெருமாள்ஜியரும் அங்க அந்த ராஜ்யசபையில இருக்கார். போகும்போது அந்த ராஜா, அவன் ரொம்ப வைஷ்ணவ ராஜா, அவன் கேட்கறான், ஒரு கேள்வி கேட்கறான். இந்த மாதிரி ராமாயணத்துல எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு, யாரும் தீர்க்கல, நீர் தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன சம்சயம்னு ராஜா கேட்கறான். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை பார்த்து அந்த சம்சயத்தை கேட்கறான். இந்த மாதிரி ராமன் என்ன சொல்லியிருக்கான், ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் மனுஷனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கானே ராமன். அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், ஜட்டாயு மகாராஜருக்கு பரமபதம் கொடுத்தானே, எப்படி அவன் பரமபதம் கொடுக்க முடியும்? மோக்ஷமிச்சே ஜனார்தனாத்துன்னு சொல்லியிருக்கு. மோட்சத்தை கொடுக்கறது சாமானியனால கொடுக்க முடியுமா? மோட்சம் பெருமாள் மட்டுமே கொடுக்க முடிஞ்சது, ஜனார்தனன் மட்டுமே கொடுக்க முடிஞ்சது. அப்படி இருக்கச்சே அவன் எப்படி மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு இவன் கேள்வி கேட்கறான். இவன் கேள்வி கேட்டவாறே இவன் நன்னா சமயக்கு ஒரு பெரிய கேள்வியா கேட்டவாறே அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கார். சமயத்துல இந்த நடுவில் திருவீதி புள்ளப்பட்ட அங்க பின்பழகராம் பெருமாள்ஜியர் இடத்த விசாரிக்கிறார். இந்த மாதிரி இந்த இடத்த நம்பிள்ளை எப்படி ஒருங்க விடுவர்,
இந்த இந்த கேள்விக்கு நம்பிள்ள எப்படி ஒருங்க விடுவார். ராஜா ஏதோ ராஜ்ய வியாபாரம் வந்தது, நீ யோசிச்சு பதில் சொல்லி கேட்டுட்டு அந்த ராஜ்ய வியாபாரத்துக்கு போயிட்டான். அதனால இவர் உடனே பின்புறாம் பெருமாள் கேட்க, அவர் உடனே இந்த மாதிரி சத்தியேன லோகான் ஜெயத்தியை வைத்து ஒருங்க விடுவர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது ஒரு ஸ்லோகம் எதெல்லாம் வச்சு ராமன் எங்கெங்க ஜெயிக்கிறான் அயோத்தியா காண்டத்துல வர்றது. எப்படி ஜெயிக்கிறான்? சத்தியேன லோகான் ஜெயதி, அதாவது குரு சுஷ்ரூஷையா ஜெயதி. இப்போ குரு இருக்கா, ஆச்சாரியர்கள் பெரியவர்கள்லாம் இருக்கான்னா அவளை சுஷ்ரூஷையை கொண்டு ஜெயிக்கிறான். தனுஷை வச்சுண்டு யுத்தங்களை ஜெயிக்கிறான் அப்படின்னு. தானேன தீனான் தானேன ஜெயதி, அவளை இன்னும் தானங்களை கொடுத்து ஜெயிக்கிறான்னு ராமன் எதை ஜெயிக்கிறான்னு தெரிவிக்கிறது. அதுல சத்தியேன லோகான் ஜெயதி, ராமன் சத்தியவாக்கு பொய் சொல்லியே தெரியாதவன், ஒரு வில்லு ஒரு சொல்லுன்னு இருக்கக்கூடியவன். அதனால அந்த சத்தியவாக்கு அந்த 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 குணத்தை கொண்டு அந்த குணத்தினுடைய அவன் ஆற்றலை கொண்டு அவன் எல்லா லோகங்களையும் ஜெயிக்கிறான். லோகான் ஜெயத்தி, எல்லா லோகங்களையும் ஜெயிக்கிறவன். பரமபதத்தையும் ஜெயிப்பானோ இல்லையோ, அந்த பரமபதத்தை ஜெயித்தவாறே இவருக்கு பரமபதம் கொடுத்தான்னு அவருக்கு புரிஞ்சுட்டு அதனால ராஜா வந்தோன்னு சொல்லிட்டார். சொன்னோம் ராஜாக்கா நல்ல பெரிய சந்தோஷம், ரொம்ப சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னு அவருக்கு சன்மானங்கள்லாம் கொடுக்குறான். அப்புறம் அதை நேரம் எடுத்துட்டு நம்பிள்ள திருவடிக்கு வந்து சமர்ப்பிச்சார். பிள்ளை கேட்கிறாரு என்ன இது அப்படின்னோன்னு, சுவாமி தேவள் 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 ஞான கடலில ஒரு திவளைக்கு கிடைத்த பரிசு சுவாமி இது அப்படின்னு சொல்லி, இனிமேல் அடியனையும் தேவள் சிஷ்யனாக சேர்த்துண்டு அடியனுக்கும் அர்த்த விசேஷங்களை அருள வேண்டும்னு அவரும் இவரை வந்து ஆசிரியிக்கிறார்னு இந்த சரித்திரங்கள் சொல்லப்படுறது. அதனால ரெண்டு திருவம்சத்தவர்களும் நன்னா அவரை ஆசிரியிச்சா அப்படின்னு தெரிஞ்சதுனால லோகாச்சாரியர் என்கிற திருநாமமானது நன்னா பொருந்தி இருக்கு, அது நன்னா வெளிப்படவும் செய்யறது அப்படின்னு இந்த 51வது பாசுரத்துல நம்பிள்ளையின் வைபவத்தை சொன்னார். ஏன்னா கீழே சொன்ன மாதிரி மணவாளமாமணிகளுக்கு நோக்கி என்ன, ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய வைபவம் என்னன்னு சொல்லணும். புள்ளலோகாச்சார வைபவம் அதை ஸ்ரீவசன பூஷணத்து வச்சுட்டு சொல்ல போறார். ஸ்ரீவசன பூஷணத்தினோட தாத்பரியாம்சம் என்னன்னு சொல்ல போறார். அதுக்கு சேர்க்கணும் இல்லையோ, அதனால இந்த திருநாமத்தினுடைய இதை முதல்ல சொல்லிட்டு இதுக்கு அடுத்த பாசுரம் அதுல தெரிவிக்கிறார். பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை அன்பாலன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணுபுகழ் மைந்தர்க்கு சாத்துகையால் வந்து பறந்தது என்னும் இந்த திருநாமம் இங்கு. இது அப்படியே புலலோகாச்சாருக்கு எப்படி லோகாச்சாரியருங்கிற திருநாமம் நம் பிள்ளைக்கு வந்தது, இந்த திருநாமமானது பிள்ளை லோகாச்சாரியர்னு புள்ளலோகாச்சாரிக்கு எப்படி வந்தது அப்படின்னு காட்டுற. நம்பிள்ளையோட சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை கிருஷ்ணபாதர்னு திருநாமம் இருக்கு. அவர் ஆச்சாரியன், அவர் பரம விரக்தரா இருக்கார். ஆச்சாரிய கைங்கரியமே அனவரத்தம் செய்து கொண்டிருக்கார். அப்படி இருக்கிற காலத்துல அப்போ அவருக்கு இந்த வம்ச விருத்தியே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு அவ தாயார் போய் நம்மள இடத்த சொல்றா. இந்த மாதிரி குமாரன் ரொம்ப பரம விரக்தனாக இருக்கான், அவனிடத்தை இந்த வம்ச விருத்தி வந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு ஆளாக வேண்டாமா, ஒரு சம்பிரதாயத்துக்கு குழந்தைகள் வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திக்க நம்பிள்ள அவரை கூட்டு இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு வம்ச விருத்தி வேணும், அதை நீர் பண்ண வேண்டும்னு அவர் நியமிக்கிறார். அந்த நியமனத்தை கொண்டு அவருக்கு பிறந்த குழந்தை ஆனபடியாலே அந்த அவருக்கு பிறந்த குழந்தை ஒரு குமாரர், அவருக்கு திருநாமம் விடுறார். திருவவதரிக்க அவருக்கு ஏன்னா ஆச்சாரிய அபிமானம் தான் இவருக்கு நிஷ்டையா இருக்கார். அவர் தன் ஆச்சாரியன் ஆணைப்படி அவர் அனுகிரகத்தினால வந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அவருக்கு பேரிடுறார். என்ன, தன் ஆச்சாரியன் திருநாமத்தையே இட்டு லோகாச்சாரியர் பிள்ளை அப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்னு தன் குழந்தைக்கு திருநாமத்தை இடுறார் வடக்கு திருவீதி பிள்ளை. அதைத்தான் அந்த சரித்திரத்தை இதுல தெரிவிக்கிறார். அதுல பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை அந்த அதாவது நம்பிள்ளைக்கு அந்த வைபவமானது நம்பிள்ளையின் லோகாச்சாரியருங்கிற திருநாமம் நல்லா உலகம் பூரா பரவின பிறகு பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை கிருஷ்ணபாதர் அன்பால் அந்த கீழே சொல்லியிருக்காரோ இல்லையோ அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அப்படிங்கிறதுனால அந்த அன்பால அந்த திருநாமத்தை ஆதரித்து அந்த லோகாச்சாரியனுங்கிற திருநாமத்தை ஆதரித்து மண்ணுபுகழ் மைந்தர்க்கு சாத்துகையால், மண்ணுபுகழ் மைந்தர்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா ரொம்ப சொல்றாரு. இதுல வந்து இந்த இடத்துல புலலோகஞ்சியர் வியாக்கியானம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா சாமான்யமா அந்த குழந்தை இல்லை, இவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணபாதருக்கு பின்னாடி இவர் தான் அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள் சாதிக்க போறார். அந்த ரகசிய கிரந்தங்களை கொண்டுதான் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தெளிவானது ஏற்பட போறது. நம்மாழ்வார் சாதித்த பிரபந்தத்தின் தாத்பரியாம்சம் என்னங்கிறத இதை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபந்தத்தை சாதிக்க போறாருன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் அது தெரிஞ்சவாறே இவருக்கு நல்லா இவர் இப்படி வரப்போறாருன்னு தெரிஞ்சதுனால முன்னாடியே மண்ணு புகழ் மைந்தருக்கு அண்ணா புகழையுடைய தன்னுடைய குமாரருக்கு அண்ணா இவருக்கு தெரியும் இது மாதிரி நடக்க போறது அப்படின்னு. அதனால அவருடைய புகழ்
பெத்தவருக்கு இதை சாத்துறார். அங்க தெரிவிக்கிறார் மண்ணு புகழுக்கு இவருக்கு 2 வரதரோட அனுகிரகம் இருக்கு. ஒரு வரதர் அம்சமே பிள்ளலோகாச்சார். நம்பூர் வரதர் அவர் அனுகிரகத்தால இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதையும் சிரமேற்கொண்டு அதையும் வச்சுண்டு பிள்ளலோகாச்சார் யாரு? சாக்ஷாத் தேவ பெருமாள். அவர் அவதாரம். ஏன்னா மணப்பாக்கத்து நம்பி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு தேவப்பெருமாளிடத்தை அத்தியந்த பிரீத்தி. தேவப்பெருமாளும் நிர்ஹேதுகமாக அவருக்கு அனுகிரக விசேஷத்தை அருளி அவருக்கு ஸ்வப்னத்துல அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளின்னு இருக்கான். எப்படி தேவப்பெருமாள் இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்த பெருமாள்னு சொல்லணும், எப்படி திருக்கட்சி நம்பிகள் மூலமா எம்பெருமானாருக்கு அர்த்த விசேஷங்கள் அருளினானோ அதே போல அங்க 6 வார்த்தைகள் அருளினா இங்க அர்த்த விசேஷங்கள் அருள்றான். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் சொப்னத்துல நீர் 2 ஆற்றுக்கரையில போய் கேட்டுக்கணும், இனிமேல் நான் சொல்ற அர்த்தத்தெல்லாம் நீர் 2 ஆற்றுக்கரைக்கு போனேன்னா அங்க இதை நீர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே சொன்ன வார்த்தத்துல 2 ஆற்றுக்கரையில தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு இவர் காத்துட்டு இருக்கார். அப்படி காத்துட்டு இருக்க போது இந்த காட்டலிகேசிங்கர் சன்னதி, அங்கதான் ரகசியம் படிந்த மன்னன், அங்கதான் பிடலோகாச்சார் தன் சிஷ்யாளுக்கு ஆப்தாளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சாதிச்சுட்டு இருக்கார். முமுட்சுப்படி சீவசன பூஷணம் ஆகிற திவ்ய சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் அந்த அர்த்த விசேஷங்களை அருளின்னு இருக்கார். இவரும் கேட்கிறார். கேட்டா தேவப்பெருமாள் எங்க விட்டாரோ அதுலேருந்தே இவர் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சங்கத்தி அப்படியே நன்னா ஆச்சரியமா இருக்கு. அதை உடனே இவர் பார்த்து இவர் அந்த காலக்ஷேபத்துல அன்வயிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி இடத்தை கேட்கிறார் அந்தரங்கமா. அவரோ நீர், இவர் ஒண்ணுமே கேட்கல, அதாவது இதுதான் தேவப்பெருமாள் அப்படிலாம் கேட்கல, அவரோ நீர் அப்படின்னார். இவருக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து. புரிஞ்ச மாத்திரத்துல இவர் சொல்றார் ஆம் செய்வதன் அப்படின்னார். அப்படிதான் அதுக்கு இப்ப என்ன ஆகணும், என்ன காரியம் அதுல அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்கிறார். ஆக தேவப்பெருமாளின் அம்சம், தேவப்பெருமாளின் அவதாரமாக திகழக்கூடியவர் பிள்ளலோகாச்சார். அதனால மண்ணு புகழ் மைந்தருக்கு நம்பிள்ளையினுடைய அனுகிரக விசேஷமும் இருக்கு. தேவப்பெருமாள் அவரே அவதரித்ததுனால இந்த 2 நம்பூர் வரதரின் அனுகிரகம் என்ன, அத்தியூர் வரதரின் அனுகிரகம் என்னன்னு 2த்துக்கும் பாத்திரபூத்தரான தன்னுடைய குமாரர் இருக்கு. அதுதான் மண்ணு புகழ் மைந்தருக்கு சாத்துகையால் பறந்தது. இது நன்னா, இதுவும் நன்னா பிரகாசமாச்சு. ஏன்னா இப்போ கீழே இதுலதான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கிண்ணம் உடைய பெற்றவாறு அணை போட்டிருக்கா, தடுப்பு போட்டிருக்கா. ஒரு ஏரியிலயோ தடுப்பு போட்டது தடுப்பு உடஞ்சுடுத்துனா எப்படி காடு மேடெங்கும் வெள்ளம் பாய்ந்து பறக்குமா போல, காடு மேடு எல்லா இடத்துக்கும் வெள்ளம் பறந்துருக்கும். அது போல இந்த திருநாமமானது, இவரின் வைபவமானது, இந்த திருநாமத்தை கொண்டு இவர் அதனால அது இப்பேரானது வெள்ளமானது. இவருக்கு இருக்கக்கூடிய பிரசித்தி, பிள்ளலோகாச்சாரன்னு இவருக்கு இருக்கக்கூடிய பிரசித்தியானது எல்லாம் வெள்ளம் போல நன்னா பாய்ந்தது. அக்னியர் ஞானிகள் எல்லாரும், ஒருத்தர் ஒரு பண்டியர் பாமரர் அவர் அறியற மாதிரியும் இருக்கு, மெத்த படித்தவாளுக்கும் இந்த திருநாமமானது உத்தேசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மணவாள மாமுனிகள் அவர் எப்படி இந்த திருநாமத்தை உகந்தாருங்கிறதையும் தெரிவிக்கிறார். மாமுனிகள் தன் அத்தியந்த சிஷ்யாளுக்கெல்லாம் இப்படிதான் எப்போதும் ஜீயர் தாமும் வாழி உலகாரியன், அதாவது எப்பவுமே பிள்ளலோகாச்சாருக்கான அவருடைய ஸ்மரணத்திலேயே எப்பவும் இருப்பார். அதை தாமும் பல காலம், அதாவது அவரும் சொல்லிகிட்டே இருக்கார். அதே போல தமக்கு அந்தரங்கரான இருக்கவர், தான் அந்தரங்க சிஷ்யால் இருக்கா, அந்தரங்கர்கள் இருக்கா, அவளிடத்தையும் உஜ்ஜீவனத்துக்கு உடலாக, உஜ்ஜீவனம் நம்ம எல்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னா என்ன, அதுக்கு உடல், அதுக்கு எது காரியம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும், இதுல இதையே நினைச்சுட்டு இருக்கணும். பிள்ளலோகாச்சார் திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது தான் உஜ்ஜீவனத்துக்கு உடல் என்ன உபதேசித்தருளியும், இப்படி உபதேசித்தருளியும் மணாளவாமணிகள் இருக்கார். அந்த இதை பண்ணாதவா இருக்காளோ இல்லையோ, அன்வய வத்திரேகமுக்கம் தான் அனுஷ்டானம் பண்றார், தன் அந்தரங்காளுக்கு சொல்லிட்டார். இதை பண்ணாதவா இருப்பாளோ இல்லையோ, இதுல பெரிய ஒரு ஆசை இல்லை. அப்படி இருக்கவா இடத்த ஐயோ இப்படி ரொம்ப சுலபமா இருக்கு, இப்போதோ ஒரு ஔஷதம் கொடுக்குறா, ஒரு மருத்துவர் கொடுக்குறாருன்னா அதை சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சரி அதனால சாப்பிடல அப்படின்னு சொன்னா அதான் புரிஞ்சுக்க முடியாது. இது ரொம்ப சுலபமா இருக்கு. அதே மாதிரி இனிதாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இல்லை. ரொம்ப நீ ஏதாவது ஒரு காரியம் உனக்கு அடையணும்னா நீ அங்க போகணும், இந்த போகணும், இந்த மாதிரி தபஸ் பண்ணணும், இந்த மாதிரி அதை பண்ணணும் அப்படிலாமும் இல்லை. இப்படி எளிதாகவும் ரொம்ப சுலபமா இருக்கு, அதே மாதிரி ரொம்ப இனிமையானதா இருக்கு. அப்படி இருக்க திருநாமம் இருக்க இத அனுசந்திக்காம, இத சொல்லாமல் இப்படி இவ அனர்த்தப்பட்டு போவதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு
அவளை வெறுத்திருப்பர் மாமுனிகள் அப்படின்னு சொல்றார். ஆக புலலோகாச்சார் வைபவத்தையோ புலலோகாச்சாரியரின் திருநாமத்தை சொல்லாதவாழ மணவாள மாமுனிகள் வெறுத்திருப்பர் அப்படின்னு புலலோகஞ்சியர் இந்த பாசுரத்துல காட்டுறார். இது 52வது பாசுரம். ஆக 51வது பாசுரம் நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர்ன்ற திருநாமம் எப்படி வந்தது, அந்த திருநாமம் புலலோகாச்சாரிக்கு எப்படி வந்தது, இதை ரெண்டுத்தையும் தெரிவிச்சுட்டார். இப்போ இந்த 53ஆம் பாசுரம் தொடங்கி 59ஆம் பாசுரம் வரைக்கும் ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்தின் வைபவத்தை சொல்ல போறார். புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலையாவையிலும் உன்னில் திகழ் வச்சன பூடனத்தின் சீர்மை உன்னுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தமை இப்போது. அதாவது இதுல காட்டுறார் என்ன விஷயம்னா, அன்னபுகழ் முடும்பை, முடும்பை முடும்பைக்கு நாயகன் அப்படின்னு முடும்பைய ஒரு இடமாக கொண்டு அதுக்கு நாயகன்னு சொல்லலாம். இல்ல முடும்பை திருவம்சம் அப்படின்னு வச்சுட்டு அந்த திருவம்சத்துக்கு நாயக்கராக இருக்கக்கூடியவர் அன்னபுகழ் முடும்பை. அண்ணல் உலகாசிரியன் பிள்ளை லோகாச்சாரியர். அவர் என்ன பண்றார், இன்னருளால் அவரினுடைய ஒரு காரணமே இல்லாத ஒரு அருளினால், நிருகேத்துகமான கிருப்பையால், ஏன்னா இவர் நிருகேத்துக கிருப்பா வைபவத்தை தான் சொன்னார், அதனால நிருகேத்துகமான கிருப்பையால் அவர் செய்த எல்லா இன்னருளால் செய்த கலை யாவையிலும், அவர் அநேகமாக அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள் பாடியிருக்கார். இன்னும் சில கிரந்தங்கள் சுவாமி அதாவது வியாக்கியான கிரந்தங்கள் சாதித்ததாகவும் அது நமக்கு இப்ப கிடைக்காம இருக்கு. அதனால எல்லாத்திலையும் திகழ் வச்சனபூடனத்தின் சீர்மை, ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய சீர்மையானது ஒண்ணுக்கில்லை, வேறு எதுக்கும் கிடையாது. அவர் சாதித்த கிரந்தங்களுக்குள்ளேயே இதற்கு உண்டான சீர்மை சமஸ்ட அபியதிகஸ்த திருஷ்யத்தேன்னு இருக்கக்கூடியதா இருக்கு. புகழல்ல, இது ஏதோ ஒரு அவரை புகழணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தையாக, இப்போ யாரோ ஒருத்தர் என்னன்னா அவனா மங்களாசாசனம் பண்ணணும் புகழணும்னு சொன்னா இருக்கிற வைபவத்தோட சேர்த்து இல்லாத வைபவத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி இல்லாம புகழல்ல ஏதோ ஒரு வார்த்தையா சொல்றது இல்ல, மெய் இப்போது பொய்யில்லாத மணவாள மாமனிகளான தான் மெய்ன்னு சத்தியம் பண்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எத்திராஜோ ஜெகத்குரு சத்தியம் சத்தியம் கேசவாத் பரதரன் நாஸ்தி தெய்வம் கேசவாத் பரம் அப்படின்னெல்லாம் எப்படி சத்தியம் சத்தியம்னு பண்ணாலும் அது போல தானும் சத்தியம் செய்யறார். இது ஒரு புகழான ஒரு சொல்ற வார்த்தையாக சொல்றது கிடையாது, இது சத்தியம் அப்படின்னு இதில் தெரிவிக்கிறார். இந்த வியாக்கியான அவதாரிக்கையிலே முதல்ல ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் அப்படின்னா இது சுவாமி அடிக்கடி சொல்லுவார் எங்க சுவாமி. அதாவது இந்த உலகத்துல மொராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, மாரல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவா. அது எப்படி இருக்கும்னா இன்னும் யாருக்கும் தப்பு செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். சரி, ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு என்ன சீர்மை அப்படின்னா அது சூப்பர் மொராலிட்டி. அதாவது இதை யாராலும் கடைபிடிக்க முடியாது, ரொம்ப அதி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கருத்துன்னு சொல்லப்படுறது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். புடலோகாச்சார் சாதிக்கிறார், குற்றம் செய்தவள் பக்கல் பொறையும் கிருப்பையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். இப்ப யாரோ சொல்லிட்டு இருக்கா, நம்ம இடத்த யாரோ ஒரு அபசாரப்பட்டுட்டா, நம்ம அபசாரப்பட்டா என்ன பண்ணுவா, உடனே அவரை பார்த்து திருப்பி விஷ போவா, அவள் இடத்த இவ ஏதாவது அபசாரம் பண்ண போவா, என்னிடத்த எப்படி அபசாரப்பட்டான்னு எல்லாம் சொல்லுவா. சுவாமி சொல்றார் அதெல்லாம் இல்ல, முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அபசார ஒருத்தர் படுறா அப்படின்னா அவ பக்கல் முதல்ல பொறை வேணும், முதல்ல அவள்கிட்ட என்ன இருக்கணும், நமக்கு பொறுமை வேணும். பக்கல் பொறையும் கிருபையும், முதல்ல நாம பொறுமையா இருக்கணும். ரெண்டாவது நாம் அப்படி இருந்தாலும் ஏதோ அவ இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் தப்பா நினைக்காம, அவளுக்கு மனசுல எதுவும் அவளுக்கு ஐயோ இவனுக்கு இந்த கேடு வரட்டும் அப்படின்லாம் நினைக்காம முதல்ல பொறுமை காக்கணும். நாம அப்படி காக்கிறோம், ஆனா எம்பெருமான் அவன் அடியாருங்கிறதுக்காக இந்த மாதிரி யாரா அபசாரப்பட்டான்னா அவன் சாமான்யமா இருக்க மாட்டானே, சும்மா இருக்க மாட்டானே, அதனால அவன் இவனை ஏதாவது தண்டிச்சிருவானே அப்படின்னு அவன் பக்கல் யார் நம்ம இடத்த அபசாரப்பட்டாலும் அவ பக்கல்ல கிருபையும், அதில் அவளுக்காக எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கணும், இந்த மாதிரி அவனுக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது, கிருபையும். அடுத்து சிரிப்பு வேணும். ஏன்னா இவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, என்னாலேயே ஆத்மா என்னங்கிறத பார்க்க முடியல, அப்படி இருக்கேன் நானே இந்த தேகம் தான் ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கேன், இவன் ஏதோ என் ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு இப்ப யாரோ என்னை பார்த்து ஏதோ இப்படி இருக்க, குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, நட்டமா இருக்க, குட்டையா இருக்கேன்னு ஏதோ சொல்லிட்டான்னா அதெல்லாம் யாரை பார்த்து சொல்றா, இது உடம்ப பார்த்து சொல்றா, எனக்கே என் ஆத்மாவை பார்த்து சொல்றதுக்கு வியாஜம் இல்லாம இருக்கு. அப்படி இருக்கச்சே இவ சொன்னதெல்லாம் எனக்குன்னு ஆயிடுமான்னு ஆகாது. அவ ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு அபசாரப்பட்டா என் உடம்புக்கு பண்ற அபசாரமானது என் ஆத்மாவுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சிரிப்பும் உகப்பும்.
ஏன் நமக்கு உகப்பு வேணும் அப்படின்னா, இது வந்து இதெல்லாம் இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளோட பாப்பம் தொலைகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம பாப்பம் போறது. இப்ப இவன் பாப்பம் நம்ம கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டான்னா அது நம்மளோட பாப்பத்து யாரோ அபச்சாரப்பட்டா நமக்கு மனசு கோணுறது அப்படின்னா ஏன் நம்ம பண்ண பாப்பத்துக்குன்னு அதுக்கான அனுபவம்னு வச்சுக்கணும். அது கழியறதோ இல்லையோ, கர்மம் கழியறது. அதனால இவ நம்ம வெசினா ஏதோ அபச்சாரப்பட்டானா நம்ம கர்மம் கழியறது அப்படின்னு நாம சிரிப்பும் உகப்பும் அதுக்கப்புறம் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் போகணும். ஏன்னா நாம எம்பெருமான் எம்பெருமான் இடத்த என்ன சொல்லணும், நான் போய் அவன்கிட்ட எம்பெருமான் சன்னதியில போய் பிரார்த்திக்கணும். என்ன பிரார்த்திக்கணும்னா, நான் வந்து அபராத சகஸ்ர பாஜனம், நான் வந்து அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அப்படின்னு நான் தான் அபராதங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கேன் அப்படின்னு இவன் போய் நிச்சலம் விண்ணப்பிக்கணும். எம்பெருமானுடைய குணத்தையும் நம்மளுடைய அபசாரத்தையும் நம்ம விண்ணப்பிக்கணும். ரெண்டும் உண்மையானது, அதை விண்ணப்பிக்கிறோம். இன்னும் இதுல உபோக்தி ஒன்றும் கிடையாது. நாம உண்மையாவே அபசாரத்துக்கு கடலா இருக்கேன், அதை விண்ணப்பிக்கிறோம். எம்பெருமான் குணத்துக்கு கடலா இருக்கான், அதை விண்ணப்பிக்கிறோம். அதை விண்ணப்பிக்கணும். அப்படி இருக்கச்சே நாம இப்போ எம்பெருமான் குணத்தை விண்ணப்பிக்கிறது காட்டுல இவன் என்ன பண்ணிவிட்டான்னா நமக்கு நம்ம தோஷங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டான். ஏதோ அபச்சாரப்படுறான் இவர், நீ இப்படி பண்ணிடுற இப்படி பண்ணிடுறேன்னா நம்ம அபச்சாரம் எல்லாம் மறந்து போயிருக்கோம். ஏன்னா அப்படியே எதுவுமே சொஸ்தமா அபச்சாரமே படாம எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்கிறான். நம்ம பாவமே பண்ணாத மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே இன்னொருத்த அபச்சாரப்பட்டான்னா அண்ணா அபச்சாரத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டான்னு உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் வேணும் அப்படின்னு. இது நம்மளுடைய கர்த்தவியாம்சம். நம்ம கர்த்தவியாம்சத்தை ஒருத்தர் பண்ணி கொடுத்தாருன்னா அவரிடத்த ஐயோ என் வேலை ஒருத்தன் பண்ண, என் வேலை அது, அதை நான் பண்ணாம இருந்திருந்தேன், இவர் நமக்காக பண்ணி கொடுத்து சகாயம் பண்ணியிருக்காருன்னா அவரிடத்த நமக்கு ஒரு உபகாரம் இருக்க வேண்டாமா? அவரிடத்த ஒரு ஒரு அவரிடத்த ஒரு நன்றி பாராட்டுதல் இருக்கணும் இல்லையோ? அதனால உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும்னு சாதிக்கிறார். இது எவ்வளவு பெரிய சாரார்த்தம்! அதுதான் ஓரொருவர் உண்டாகில் அப்படின்னு தெரிவித்திருக்கார். அங்க ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு இருக்கக்கூடிய சரம பருவம் அதுக்கு யார் கிடைப்பா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சாதிக்கிறார். ஆனா பொதுவா ஆறு பிரகரணங்களையும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் அவசியாபேட்சிதங்கள் ஆனபடியாலே அதுல யார் கிடைக்க போறான்னு பின்னாடி தெரிவிக்க போறார். ஆக இது சூப்பர் மொராலிட்டி அப்படின்னு எங்க சுவாமி சொல்லுவார். அதாவது அதனால இதுக்கு இருக்கக்கூடியதான ஒரு வைபவமானது வேற எந்த கிரந்தத்துக்கும் கிடையாது அப்படின்னு இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக இது எப்படி இருக்கு? வகுலபூஷண சாஸ்திர சாரம். நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிச்சிருக்கார். அது அவாவிலந்தாதி அதனுடைய சாரமாக இருக்கக்கூடியது. அதுலதான் நம்மாழ்வார் நெடுமாறுக்கடிமை என்ன, அப்புறம் அடியார்களினுடைய வைபவம் எல்லாம் என்னன்னு தெரிவிச்சிருக்கார். அந்த அடியார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவரானவர் ஆச்சாரியன். அவர் வைபவத்தை எல்லாம், அவர் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை எல்லாம் இதுல தெரிவிக்கிறார். ஆக வகுலபூஷண சாஸ்திர சாரம் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்ரீவசன பூஷணம் தனியன் அந்த காலக்ஷேப பரம்பரையில அந்த தனியன் வர தோழியோ அதுல என்ன சொல்றோம்? சாங்காக்கில திராவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம்னு சொல்றோம் இல்லையோ? அதனால நம்மாழ்வார் பாடினதான அதுதான் அங்கியா இருக்கு, மற்ற பிரபந்தங்கள்ல அங்கமா இருக்கு. அந்த கூட்டத்துக்கு சாரமாக இருக்கக்கூடியது, அதன் சங்கிரகமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீவசன பூஷணம். திருவாய்மொழி அந்த எல்லாத்துக்கும் இது சாரமாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா பூர்வாச்சாரியர்கள் சாதித்த அர்த்தங்களை எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கினதாய் இருக்கு. இது துவயார்த்த பிரதிபாதகமா இருக்கு. இதெல்லாம் தெரிவிக்கிறார். இது துவயார்த்தத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆழ்வார்கள் பாசுரத்தினுடைய சாரமாக இருக்கு. சரமபருவ நிஷ்டையை கொடுக்கும்படியாக இருக்கு. இங்க இது எப்படின்னா ஆழ்வார்கள் வாக்கு நிர்ஹேத்துகமாக எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு அனுகிரகம் பண்ணி ஆழ்வார்கள் வாக்கு இருக்கு. இப்ப ஆழ்வார்கள் வாக்குல நம்மாழ்வார் தெரிவித்த அர்த்த விசேஷங்களின் சாரம் தான் ஸ்ரீவசன பூஷணம்னு ஆயிடுத்து. அதுக்கு ஒரு அங்கீகாரம் எப்படி வளருது? இப்ப ஆழ்வார்கள் பாசுரம் அந்த சாரத்துக்கு அங்கீகாரம் எப்படி வருது? ஆழ்வாரே பல இடத்துல சொல்றார். என்னன்னா யானாய் தன்னை தான் பாடி அப்படின்னு நான் எம்பெருமான் பாட வைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ? இது எல்லாத்தையும் நன்னா திருடமா காட்டும் வண்ணம் இதற்கு என்ன ஆயிடுத்துன்னா தேவப்பெருமாள் தான் பிள்ளை லோகாச்சாரியராக அவதரித்து தேவப்பெருமாள் தானே அவதாரம் செய்து அவர் இந்த ஸ்ரீவசன பூஷணமாக இந்த திவ்ய சாஸ்திரத்தை அனுகிரகித்தவாறே இப்போ என்ன தெரியறதுன்னா அதற்கு பகவத் எம்பெருமானின் பகவத் அவதார விஷயமான அவராரே அருளி செய்யப்பட்டதுமாய். இது பகவத் அவதார விஷயம் யாரு? புள்ளலோகாச்சார் தேவப்பெருமாளோட அவர் சொன்னபடியாலே அதுதான் பகவத் அபிப்பிராயம் என்னமது தோத்த. இது ஆழ்வார்கள் சொன்ன வாக்கெல்லாம் பகவத் அபிப்பிராயம்னு நன்னா புரியுது. எப்படி? புள்ளலோகாச்சார் தான் அவதரித்து அதனுடைய சாரத்தை எல்லாம் சொன்னபடியாலே அப்படின்னு காட்டுறார். இதுல இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய இது இது வந்து புகழல்ல இவ்வார்த்தை மெய்ய போதுங்கிறதுக்கு முன்னாடி அவர் சாதித்த கலைகளுக்குள்ளேயும் இதற்கு சமானமான வேற ஒரு கிரந்தம் கிடையாதுன்னாரு. அதுக்கு ஒரு அடைவை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது ரிஷிகள் இருக்கா, அவர்கள் சாதித்த சாஸ்திரங்கள் அதை காட்டினும் மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அருளி செயல்கள் மேலாய்.
ரிஷிகள் அவள்லாம் இது கீழே திருப்பாவதாரிகையிலேயே பார்க்குறோம். அதாவது தேகாத்ம அபிமானிகள் நமக்கும் தேகாத்ம விவேகம் பெற்ற ரிஷிகளுக்கும் பர்வத பரமானு ஒட்ட வாசி போரும் அப்படின்னு சொல்ற நாமெல்லாம் அவள்லாம் பர்வதம் போல இருக்கா, நாமெல்லாம் பரமானு போல இருக்கோம். அதே மாதிரி அவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தேயாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதே போல இங்க பர்வத பரமானு ஒட்ட வாசி போலும்னு சொல்லாம மேலாய், அதோட இது வசந்ததா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடைவை காட்டுறார். என்னது, ரிஷிகளை காட்டிலும் அவர்கள் சொன்ன அத்தியாத்ம சாஸ்திரங்களை காட்டிலும் மயர்வர மதிநலம் அருளை பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமான் விஷயமாக பாடியிருக்காய்வா. அந்த எம்பெருமான் விஷயமாகவும் அவன் அருளாலே பாடினான். மயர்வர மதிநலம் அருளினன் எம்பெருமானுங்கிறதுனால அவன் அருளாலே நிர்ஹேத்துவ கிருப்பையாலே பாடினமையாலே இவர்கள் அருளி செயல்கள் மேலாய். இது இன்னும் வசதியா இருக்கு. அதை காட்டிலும், அந்த அருளி செயல்களை காட்டிலும் ஆழ்வார்கள் அருள் பெற்ற அவர்கள் அருளி செயல் தாத்பரியங்களை வெளியிட்ட இவா என்ன அடுத்து என்னன்னா ஆச்சாரியர்கள் என்ன சாதிக்கிறா, நம்மாழ்வார் அருளி செயலுடைய தாத்பரியம் என்ன. இப்ப ஸ்ரீவசன பூஷணம் பார்த்தோம்னா அந்த அடைவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு விஷயத்த சுவாமி காட்ட முற்படுறார். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதை காட்டுறார், புருஷகார வைபவம் அப்படின்னு காட்டுறார். அப்படின்னா உடனே சிறையிருந்த விடயத்தன் சொல்லித்து அப்படின்னு ஆழ்வார் அருளி செயல்லேருந்து இந்த ஒரு பாசுரத்தை எடுத்து காட்டுறார். ஆக இது எப்படின்னா இந்த அடைவே எப்படி இருக்கும், பிரமாணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேத பிரமாணங்கள் என்ன, அருளி செயல் பிரமாணம், திராவிட வேதமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அருளி செயலின் பிரமாணங்கள் என்னன்னு அதையே எடுத்து காட்டுற. ஆக இப்ப ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா, இதை கொண்டே பொழுதுபோக்கிருக்கா. ஆழ்வார்கள் அருளி செயலுடைய தாத்பரியாம்சம் என்னன்னு வச்சுட்டே பொழுதுபோக்கிருக்கா. அதனால அதை தெரிவிக்கிறாளே அது இன்னும் வசந்ததாக இருக்கு. அது அதோட மேல ஆழ்வார் அருளி செயல் அதோட தாத்பரியாம்சம் என்னன்னு சொல்லக்கூடியதான ஆச்சாரியர்களுடைய வசனமானது அது இன்னும் நன்னா அதோட மேலாய் இருக்கு. அப்படி அவற்றை காட்டிலும் அதை காட்டிலும் ஆச்சாரியர்கள், இவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களினுடைய அருளை உடைய இவருடைய மந்திரார்க்கமான, அதாவது மந்திரத்தை போல இருக்கு. மந்தாரம் தாராயத்தை, மந்திரம்னா யார் அதை சொல்றான்னா அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய திவ்ய சூக்திகள் உள்ள அசேஷ ரகசியங்களும் மேலாய். ஏன்னா நிறைய அருளி செயல்கள் அவருடைய தாத்பரியாம்சத்தை எடுத்து வாசிச்சாலும் அதுல ரகசியார்த்தங்கள் பொதிந்திருக்கும். அந்த ரகசிய தாத்பரியாம்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப மூக்ஷு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ என்ன, இது அப்படியே நேர சாரமாக இருக்கக்கூடியதா இருக்கு, ரகசிய கிரந்தங்களுக்கு தாத்பரியமா இருக்கு. அதனால இவர் சாதித்தது அதோட மேலாய், அதோட வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறார். அதுலேயும் அதுக்குள்ளேயும் அப்படின்னா ரொம்ப அதிசயமான கௌரவத்தை உடையதாய் எது, இந்த ஸ்ரீவச்சன பூஷணம். இதிகாச ஸ்ரேட்டம்னு அதை ஆரம்பிச்சு அங்க வேதார்த்தம் அறிந்துடுவதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அது அவர் சாதித்த மத்த அர்த்தங்கள், மத்த ஆச்சாரியால் சொன்னது, அதுதான் எடுத்து இவர் கோத்திருக்கார். அது அடுத்த பாசுரத்துல இதுக்கு எப்படி பெயரிட்டார்னு சொல்ல போறார். அந்த சாஸ்திர அந்த இவர் மற்ற ரகசியங்கள்ல சொன்ன விஷயமாகட்டும், உக்தமான அர்த்தங்களையும் அனூக்தமான அர்த்தங்களையும், அதுல சொல்லாத அர்த்தங்கள், அதுல அதுக்கான வியாஜம் இல்லாத இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதை எல்லாவற்றையும் அதை நன்னா பிரகாசப்படுத்துறார் இதுல இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல. அதனால அந்த பெருமையானபடியாலே இதற்கு இவருடைய ஸ்வப்பிரபந்தங்களை காட்டிலும் இது ரொம்ப ஆச்சரியமானது என்று சொல்வதில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது அவர்கள் செய்த கலைகளுக்குள்ளேயும் இதுதான் ரொம்ப வசதின்னு மாமனிகள் தெரிவித்தாரோ இல்லையோ, அது என்னமா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தால தான் நன்னா வெளிப்படுத்துறார். ஏன்னா பொய்யில்லாத மணவாள மாமனிகள் ஆனபடியாலே அவர் சத்தியம் சத்தியம்னு பிரதிஜை பண்றார் அப்படின்னு இந்த 53வது பாசுரத்துல தெரிவித்தார். அடுத்து 54ஆம் பாசுரம். இந்த 54ஆம் பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இது இதற்கு எப்படி இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் கிரந்தத்தினுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன பெயர் இட்டா, அது எப்படி அந்த பெயர் இட்டா, அதனுடைய அடைவு என்னங்கிறத தெரிவிக்கிறார். முன்னங்குறவோர் முடிந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம்முயிருக்கு மின்னணியாக சேரச் சமைத்தவரே ஸ்ரீவச்சன பூடனம் என்னும் பெயர் இக்கலை கிட்டார் பின். அதாவது இது ரெண்டு, அதாவது இந்த கதையை முதல்ல சமைத்த பிறகு அதற்கப்புறம் இதுக்கு ஒரு பெயர் இட்டிருக்காரு. என்ன பெயர் இட்டிருக்கார், வச்சனபூஷணம், ஸ்ரீவச்சன பூஷணம்னு பெயர் இட்டிருக்கார். ஏன் அந்த பெயரை இட்டார் அப்படின்னா, முன்னங்குறவோர் இவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களின் அவா சாதித்த வச்சனங்கள், அந்த வச்சனங்களை கொண்டு அதை மிக கொண்டு இப்போ ஒரு ரத்னத்தை சமைக்கிறா. இது இந்த அவதாரிக்கையில ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியான அவதாரிக்கையிலே மனோரமணிகள் தான் தெரிவிக்கிறார். ஒரு ரத்னத்தை சமைக்கிறவா எப்படி பண்ணுவா, இந்த ரத்னத்தை எடுத்துவா, ரத்னமா எடுத்து 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 அந்த ரத்னங்கள் அதிகமா இருக்கும், தங்கம் குறைவா இருக்கும், அதோட சேர்த்து ஒரு ரத்ன ஹாரத்தை சமைப்பா. அதே போல ஸ்ரீவச்சன பூஷணம் இது என்ன, வாக்கியங்கள், பூர்வாச்சாரியர்களினுடைய வச்சனங்கள், அந்த வச்சனங்களின்
அந்த வசனங்களால் ஆன ஹாரம். அதுல என்ன சொன்னார், அதை நிறைய எடுத்துண்டு அதுக்கு இக்கு இச்சு அதோட சேர்த்து அதுக்கு சங்கதியை காட்டி அதை சேர்த்திருக்காரோ இல்லையோ, அதை கொண்டு கத்தோர் தம்முயிருக்கு நன்னா அறிந்தவா ஆத்ம ஞானம் கொண்டவா சதாச்சாரியனிடத்தை அடிபணிந்து திருமந்திர ஞானத்தை பெற்றவா நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியாருக்கு அடிமைன்னு இருக்கிறவா. அப்படி இருக்கக்கூடியதான கத்தோர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஞானசாலிகள், ஞான அறிந்தவர்களுக்கு தம் உயிருக்கு அவ உயிருக்குன்னா என்ன, அவளுடைய ஆத்ம ஞானம் அவ நன்னா வாசிச்சிருக்கா, அவளுக்கு இது ரொம்ப அப்படியே தங்களோட ஆத்மாக்கு ஹிதத்தை கொடுக்கும்படியாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவ வசனங்கள் புள்ளலோகாச்சாருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாளோட வசனங்களை எடுத்து அதை நிறைய வச்சுண்டு எப்படி ஒரு தங்கத்தை கொண்டு ரத்னங்களால ரத்னமாக ஒரு ஹாரம் பண்றான்னா அதுல தங்கம் கொஞ்சம் இருக்குமோ இல்லையோ, அதனால ரத்னம் நிறைய இருக்கு, அதனால ரத்னஹாரம்னு சொல்றோம். இது ஸ்ரீவச்சன பூஷணம். ஏன் பூஷணம் வச்சனங்களால் ஆன பூஷணம், பூர்வாச்சாரியர்களினுடைய வச்சனங்களால் ஆன பூஷணம், அதை நிறைய கொண்டு அதை சேர்த்து மின்னணியாக அதை நன்னா ரொம்ப ஆச்சரியமா அதை நன்னா ஜொலிக்கிற மாதிரி. எப்படின்னா அந்த சாதாரண ரத்னபூஷணத்தை எடுத்து பார்த்து அதை போட்டுட்டா இந்த வெளியில இருக்க உடலுக்கு அது ஒழிய கொடுக்கும். ஸ்ரீவச்சன பூஷணம் ஆத்மாவினுடைய ஒழிய கொடுக்கக்கூடியது, ஆத்மாவை ஔஜ்வல்யமாக ஆக்கக்கூடியதா இருக்கும். மின்னணியாக சேர சமைத்தவரே பிளலோகாச்சாரியரே இதற்கு ஸ்ரீவச்சன பூஷணம் என்னும் பெயரிட்டார் அப்படின்னு இந்த பாசுரத்தால தெரிவிக்கிறார். ஒரு பிதா தன் புத்திரனுக்கு எப்படி ஒரு நாமத்தை இடுவானோ அதே போல இவர் ரைஷ்டிக பிரம்மச்சாரி, இவர் புத்திரன் இதுதான் இவருடைய புத்திரன்னு சொன்னா இந்த ஈன்ன முதல் தாய் ஷடகோபன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதே போல இங்க இத ஈன்னவர் ஸ்ரீவச்சன பூஷணமாகில திவ்ய சாஸ்திரம், அது ஈன்னவரானவர் புலலோகாச்சார். அவர் வைபவம் ஒரு பையன் இருக்கான், அவன் தன் தகப்பனாரின் வைபவம் என்னங்கிறதெல்லாம் வெளில பறக்க தெரிவிப்பான். இப்போ புலலோகாச்சார வைபவம் எல்லாம் எப்படி தெரியறது, ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தால தெரியறது. அதனால அதை புத்திரன்னு சொல்ற, புத்திரஸ்தானவத்து அப்படின்னு சொல்றார். அதனால தானே அதற்கு பெயரிட்டார். இதற்கு மணவாள மாமனிகள் இந்த வியாக்கியான அவதாரிக்கையிலே காட்டியிருக்கார். ரத்ன பிரச்சுரமான பூஷணத்தினை ரத்ன பூஷணம் என்னுமா போலே, நிறைய ரத்னங்களால் சேர்ந்து அதுல கொஞ்சம் தங்கமும் இருக்கும், அப்படி இருக்கிற ரத்னம் அதிகமாக இருக்கக்கூடிய பூஷணத்தை ரத்ன பூஷணம் என்னுமா போலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜ்வல்யகரமாய் இருக்கையாலே, யாரெல்லாம் அதை வாசிக்கிறாளோ, யாரெல்லாம் அதை நன்னா பயின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஔஜ்வல்யத்தை கொடுக்கும்படியாக, அவர்களினுடைய ஆத்மா நன்னா பிரகாசிக்கும்படியாக இருப்பதாலே இதற்கு வச்சனபூஷணம் என்னும் திருநாமம் ஆயிற்று அப்படின்னு மணவாள மாமனிகள் ஜீயர் தாமே தெரிவித்திருக்கார். அப்படின்னு இந்த சாஸ்திரத்துக்கு இவரே இந்த மாதிரியான பெயரை இட்டார் அப்படின்னு 54வது பாசுரத்தால தெரிவிக்கிறார். இப்ப 55வது பாசுரம் தொடங்கி 59 வரைக்கும் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவத்தை தெரிவிக்க போறார். இது எவ்வளவு சிறந்தது, இதுக்கு யாரு கிடைப்பா, இந்த மாதிரி இந்த கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாளா அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்தை. அதுக்கப்புறம் அதை 2 விதமா அவசியம் பயில வேணும் அப்படின்னு அன்வய முகத்தாலேயும் வியதிலேக முகத்தாலேயும் 2 பாசுரம், ஒரு பாசுரம் அன்வய முகம், இன்னொரு பாசுரம் வியதிலேக முகம், அதால தெரிவிக்கிறார். அவசியம் பயின வேண்டும், அதை நம்ம அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும் அப்படின்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். அதுக்கு அடுத்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி பிறக்கிறவாறே அதுக்கெல்லாம் நன்னா இந்த சத் சம்பிரதாயம்னு இந்த சம்பிரதாயத்துல வந்து அந்த பரம்பரையில அறிஞர்கள் கத்தவா அவா சாதித்த வியாக்கியைகள், அதுக்கு வியாக்கியானம் இருக்கா ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு, அதை கொண்டு நாம அறிய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி மணவாள மாமனிகளுக்கு முன்னாடி ஜனன்யாச்சாரிய சுவாமி இதுக்கு வியாக்கியானம் இட்டிருக்கார், அப்புறம் மணவாள மாமனிகள் தானும் வியாக்கியானம் இட்டிருக்கார். ஆக அதை கொண்டு நாம் அறிய வேணும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் 60வது பாசுரம் தொடங்கி இந்த ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் சாரார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்க போறார். இப்போ 55வது பாசுரம். ஆர்வச்சன பூடனத்தின் ஆள் பொருள் எல்லாம் அறிவார், ஆரது சொல் நேரில் உணர்த்திப்பார், ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. யாரோ ஒரு அதிகாரி கிடைப்பா, யாரால ஸ்ரீவச்சன பூஷணமாகிற திவ்ய சாஸ்திரத்தின் அதன் தாத்பரியாம்சம் என்ன என்று தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சின்றாலும் அதன்படி யாரால இருக்க முடியும், அனுஷ்டான பரம்பரைகள் வரைக்கும் யாரால அதை எடுத்துட்டு போக முடியும். ஒருவர் உண்டாகில், யாரோ ஒரு அதிகாரி, எங்கேயோ ஒரு அதிகாரி தான் கிடைப்பார், ரொம்ப மிகவும் துர்லபமாய் இருக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்துல தான் சாதிக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆகாதமான அர்த்தத்தை அதிலே அவகாகித்து உள்புகுந்து உள்ளதெல்லாம் அறிவாரார், யாரால தெரிஞ்சுக்க முடியும்,
இந்த ஸ்ரீவசன பூஷணமாகிற திவ்ய சாஸ்திரத்தின் ஆகாதமான அர்த்தங்கள். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அந்த ஆச்சாரியன் இவனை நம்மவன்னு வரிப்பதுதான் உபாயம், அதுதான் இவன் உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொன்னா அத அந்த அவ்வளவு ரொம்ப சாரமாக இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே அவகாகித்து அதிலே புகுந்து அதை எப்படி யார் அறிவார்? எத்தனை அதிசய, அதாவது ரொம்ப பெரிய ஞானவான்களாக இருக்கக்கூடியவாளா இருந்தாலும் இத ஸ்வயத்னத்தாலே அறிய முடியுமோ? ஏன்னா எவ்வளோ இது உதாரணம் அத்தாலே அது முற்பட்டதுன்னா இது அதை வியாக்கியானம் மணவாள மாமனிகள் செய்த வியாக்கியானத்தை கொண்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் ஸ்வயத்னத்தால தெரிஞ்சுக்க முடியுமா? தானே ஏதோ புஸ்தகம் வாசிட்டான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, ஒரு சதாச்சாரியனிடத்தை பத்தி அவரிடத்தை காலக்ஷேப முறையிலே அறிந்தால் ஒன்னும் இதை அறிய முடியும். தானாக ஒரு பெரிய ஞானவானாலும் அறிய முடியுமா? அறியாது, அறிய முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், துஸ்தரமுமாய் இருப்பது, ரொம்ப கடினமாக இருக்கு. இப்போ இத சுயத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் இதுக்கு அதிகாரிகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறத முதல்ல தெரிவிக்கிறார். முதலடியிலேயே அல்லாதவற்றில் இதுக்குண்டான வாசி அறிந்து இதை பாடம் பண்ணுவார். முதல்ல இத மூலத்தை அதிகரிக்கிறது. மற்ற நிறைய சாஸ்திரம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் அர்த்தபட்ச ஞானம்னு சொல்றா. ஆனா மற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அல்லாத வேற வேற புஸ்தகங்கள் இருக்கு, வேற வேற ஞானம் இருக்கு, ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முறைகள் இருக்கு, இல்ல புஸ்தகங்கள் இருக்குன்னா அதெல்லாத்தையும் விட்டுட்டோம். அதெல்லாம் கடலோசை போல. இது ஸ்ரீவசன பூஷணம் தானே நமக்கு உயிரானதுன்னு முதல்ல இதனுடைய கௌரவத்தை தெரிஞ்சு வாசி அறிந்து இதை பாடம் பண்ணுவார். இதை நன்னா முதல்ல மூலத்தை அதிகரிக்கிறவா. அதிகரித்தாலும் சரி, அதுக்கு அதிகாரி கிடைச்சா கூட அதனுடைய அர்த்தத்தை அறிவதற்கு அர்த்தம் அறிகை அரிதாயிருக்கும். அது கூட எப்படி இருக்கும்னா மேல அப்படியே சும்மா மேல சூப்பர்ஃபிஷியலா ஒருபடி சிறித அறிந்தார் அது மாதிரி அறியறது கூட அதிகாரிகள் இருப்பா. நன்னா ஆழ்ந்து அந்த பொருள் எல்லாம் அறிவார். மிக தேட்டமாயிரே இருப்பது அது ரொம்ப கடினமா இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அதிகாரிகளே இருக்க மாட்டா. அதுதான் தெரிவிக்கிறார். என்னன்னா ஆர்வசன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். யாரால அதை தெரிஞ்சுக்க முடியும்? அதுல இருக்கக்கூடிய ஆள் பொருள் என்ன? அந்த இவ்வளோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆழே கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டார். ஆள் பொருள் அப்படின்னா என்ன? அப்படின்னா எப்படி ஒரு கடலானது மலையும் மாமனியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைக்கடல், திருவங்கை ஆழ்வார் பாசுரம், அது போல இது ஒரு பெரிய ஒரு சாகரம் போல இதை நாம எடுத்துட்டா இதுல 6 பிரகரணங்கள் சாதிச்சிருக்கார். 6 பிரகரணங்களாகவும் கொள்வதுண்டு, 9 பிரகரணங்களாகவும் கொள்வதுண்டு. அப்படி இருக்கிறச்சே இதுல நன்னா இப்போ ஒரு கடல் இருக்கு, அதுல பல பல விஷயங்கள் இருக்கும். அதுல யாராவது ஒரு சாமானியரால போய் அதுல இருக்கிற முத்து எடுத்துட முடியுமா? நான் எடுக்க முடியாது. அதை தெரிந்த தேசிகர்கள், அதை தெரிந்த அதிகாரிகள், அவளால மட்டும்தான் நன்னா முத்து எடுக்க முடியும். அதே போல இந்த ஸ்ரீவசன பூஷணமாகிற கடல், அதுல வாசி அறிந்து அது என்னன்னு தெரிந்து இதை நன்னா அறிந்த ஆச்சாரிய சார்வபௌமர்கள், சம்பிரதாயத்துல வரக்கூடியவர்கள், அவாதான் இந்த ஆழ்பொருளை அறிய முடியும். அறிவித்தேன் ஆழ்பொருளை என்னார் ஆழ்வார். அது போல இதுல இருக்கக்கூடிய ஆழ்பொருளை இருக்கக்கூடிய அதிகாரிகளால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மணவாள மாமனிகள் போல அதிகாரிகளால தான் தெரிஞ்சுக்க முடியும். அங்கேயே தெரிவிக்கிற வாக்கிய சங்கதி இத்தியாதி ஸ்ருதம்பினா மகதாமப்பி அசக்கியானி. பெரியவர்களிடத்தை நாம் அடிபணிந்து கேட்காமல் இருக்கிறோம்னா மகதாமப்பி பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் அவளுக்கு இதுல இருக்கக்கூடிய வாக்கிய சங்கதி என்ன, அதுல இருக்கக்கூடிய சாரமான அர்த்தம் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஆக்ஷேப சம்சயங்கள் என்னென்ன, இதை தப்பா புரிஞ்சுக்க முடியும். விபரீதமா புரிஞ்சுருவா இந்த ஆள் பொருளை. விபரீதார்த்தம் பண்ணுவார்கள். இல்ல சம்சயம் தெரியாமலே இந்த அர்த்தங்களை ஏதோ ஒரு மேலெழுந்தவாதியா புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் இல்லாமல் பெரியவர்களிடத்தை கேட்டாதானே இதுல தெரியும். இதனுடைய ஆள் பொருள் என்ன அப்படின்னா அதாவது புருஷகார வைபவம் 6 பிரகரணங்களாக சாதிக்கிறார். புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம் தது அதிகாரி கிருத்தியமசி சத்குரூப சேவனம் ஹரிதயா மஹைத்துக்கிம் குரோருபாயதாஞ்சயோ வசனபூஷணே அவதத்து ஜெகத்குரும் தமாஸ்ரயே அப்படின்னு இதோடைய தனியன் ஸ்ரீவசனபூஷண காலக்ஷேப பரம்பரைக்கான தனியன் இது. இதை நாம சொல்லும் போது இதுல 6 பிரகரணங்கள், இதே 9 பிரகரணங்களா திருமாமகள் தன் சீரருள் ஏத்தமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும்னு 9 பிரகரணங்களாகவும் பிரிக்கிறது உண்டு. இப்ப இதுல புருஷகார வைபவம் என்று தொடங்கி ஆச்சாரியா அபிமானம் ஈராக, ஆச்சாரியா அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியன் ஒரு சதாச்சாரியன் இவனை நம்மவன் அப்படின்னு வரிக்கணும். அதுதான் இவனுக்கு உஜ்ஜீவனத்துக்கு உடலா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இது எல்லாத்தையும் இந்த புருஷகார வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இப்ப ஆள் பொருள் அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு. இதை 2 விதமா பாக்குறாரு, 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, ஆச்சாரியன், ஏன்னா இது இந்த வியாக்கியானத்திலே மணவாள மாமனிகளே தெரிவிச்சிருக்கார்,
அதாவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிற சூர்ணிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த சூர்ணிக்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடியவை அதுக்கு பின்னாடி இருக்கவை எல்லாம் இந்த சூர்ணிக்கையின் தாத்பரியார்த்தத்தை சொல்ல வந்தவை அப்படின்னு எடுத்துட்டா, அப்போ இந்த இந்த விஷயத்த சொல்றதுக்கு அப்படியே புருஷகார வைபவம்னு தொடங்கி இதுக்கு சேர்க்கணும். புருஷகார வைபவம், சாதனசிய கௌரவம், அப்புறம் இவன் இருக்க வேண்டியதான நிலை என்ன, எம்பெருமான் அந்த சதாச்சாரியனுக்கு என்னவா கைங்கரியம் பண்ண வேணும், அதுக்கப்புறம் எம்பெருமானின் கிருப்பை நிர்ஹேத்துகமாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அதெல்லாம் தயார் பண்ணி இவனுக்கு இதுதான் தாத்பரியாம்சம்னு சொல்லி காட்டுற. பின்னாடி சில சூர்ணிக்கைகள் இருக்கு, அது இந்த அர்த்தத்தை நல்லா திருடீகரணம் பண்றதுக்காக இருக்கு. ஆக இது ஒரு ஒரு விதமா நாம நோக்கினா, அதே போல இது இரண்டாவது விதமா என்ன, இந்த இதையே இதான் வேதார்த்தம் அறிந்திடுவதுன்னு ஆரம்பிச்சிருக்கார். இதை சொல்றதுக்கு தான் வேதார்த்தம் அறிந்திடுவது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சேர்க்கிறா ஆச்சாரியாள்லாம். ஆக இது இதுல சொல்லப்பட்ட அர்த்தம். அதே போல இந்த 6 பிரகரணங்களும் ஒரு அவசிய அபேட்சிதங்கள். இது ஒரு படியா வச்சுட்டா, ரெண்டாவது படி 6 பிரகரணங்களும் முக்கியமாக இது எல்லாமே, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், புருஷகால வைபவம் தெரிஞ்சுக்கணும். அதனால ஆச்சாரியா ஒருபடியா இது சாரம், இதுக்கு அங்கம் போல அதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஒவ்வொரு பிரகரணமுமே அவசிய அபேட்சிதமாக இருக்கும். 6 பிரகரணத்தில் உக்தமான அசேஷார்த்தங்களும் ஒரு சேத்தனனுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஓரொன்னே ஞாத்தவியமாய் வேண்டுகையாலே எல்லாமே வேணும். ஒண்ணு விட்டு இதுதான் வேணும் மற்றதெல்லாம் அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை, எல்லாமே வேண்டியதாய் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வேணும். இதுதான் ஆழ்பொருள் என்னதுக்கு சொன்னார். 2 யோஜனையும் வச்சுட்டு ஆழ்பொருள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் இது 2 யோஜனையாக வச்சுட்டு இந்த 2 யோஜனையை பார்த்தாலும் ரெண்டுமே வேணும் அப்படின்னு தெரிவிச்சு ஆழ்பொருள் சிவச்சன பூஷணத்தினுடைய ஆழ்பொருள் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். 6 பிரகரணங்கள் ரெண்டுத்தையும் ஆழ்பொருளா வச்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரிகள் கிடைப்பாளா? அறிவாரார் ஓரொருவர் உண்டாகில். இதுக்கு யாரு இதனுடைய அனுஷ்டானத்தின் அருமை அறிவித்து அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுண்டு 6வது சொல் நேருள் அனுஷ்டிப்பார். அது முதல்ல தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப ரொம்ப துர்லபமா இருக்கு. அதுக்கப்புறம் அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமா 2 உதாரணம் காட்டுறேன். இப்போ ராமாயணத்துல எப்படி இருக்கு, அதாவது எல்லாரும் என்ன சொன்னா, ராமோ 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 இதி, எல்லா பிரஜைகளும் கத்துறா ராமன் ராமன் ராமன்னு கத்துறா. அவ்வளவு பெரிய அயோத்தி, அதுல எம்பெருமான் வைபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா. இதுல ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், சரம பருவ நிஷ்டை. இது அதுக்கு ஆள் கிடைப்பாளா? அந்த ஊர்லயே ஒரு சத்ருக்குன்னு ஆழ்வான் தானே கிடைச்சா. இங்க இப்போ சொல்றதுக்கு என்ன, அயோத்தியிலேயே எல்லாரும் ராம வைபவம் பேசியிருந்தா பரத வைபவம் பேசுறதுக்கு ஒரு ஆள் தானே கிடைச்சா. சத்ருகுண ஆழ்வான் மட்டும் தானே இருந்தா. அவ்வளவு துர்லபமாய் இருக்கும். மதுர கவி சொல்படியே நிலையாக பெத்தோம் என்று இருக்கக்கூடியவரான மணவாள மாமணிகள் மட்டும்தானே இருக்க போறார். ஒருவர் உண்டாகில். பிள்ளோகஞ்சியர் தெரிவிக்கிறார், இதுக்கு அதிகாரிகள் யாரோ ஒருத்தர் கிடைப்பார்னா அது யாரு? மணவாள மாமணிகள் மட்டும்தான். வேற யாரு அதிகாரிகள்னு சொல்ல முடியும்? ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய நிஷ்டாத்தர் யாருன்னா, அதன்படி இருந்தவர் யாருன்னா மணவாள மாமணிகளை தவிர்த்து வேற யாரை சொல்ல முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இது சரம பருவ நிஷ்டைனால இதுக்கு ஆளே கிடைக்க மாட்டா. ஏன்னா இவரே சொல்றார், உண்ண போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை. ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி இருக்கா? மற்ற ஆழ்வார்கள் அவள்லாம் எப்படி இருக்கான்னா, எம்பெருமான் நன்னா இவாளுக்கு சேவை பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா அப்புறம் நன்னா கொண்டாடி பாடுறா. இவன் சேவை பண்ணி கொடுக்கல அப்படின்னா அருளாளி. ரொம்ப ஆச்சரியம். நம்மள வீட்டுல தெரிவிக்கிறார், மயர்வர மதிலம் அருளினன்னு பாடினார் முதல் 10 1ஆம் பத்திலேயே. அதுல அடுத்து 1ஆம் 10 அஞ்சரைய மடனாராய் தூது விடுறார், எம்பெருமான் பக்கத்துல இல்ல. அப்போ அருளாளி அப்படின்னு சொல்றார், அருள் இல்லாதவனை போல அப்படின்னு வாகத்தை சொல்றார். மயர்வர மதிநலம் அருளின ஆழ்வார் அருளாளி என்னது சொல்வது எத்திரம் என்று யாம் அறியோம்னு சொல்லிட்டார். இது எப்படி அருளாளின்னு சொல்றானே, அருள் இல்லாதவன்னு சொல்றானே எம்பெருமான. ஆழ்வார் சொல்றாரு, இது எப்படி எத்திரம்? அருளாளின்னு ஒரு திருநாமம் இட்டார்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். உண்ண போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசியிருப்பா இவாள்லாம். ஆனா மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றார், தேவு மத்தடியேன் அடியேன் பெத்த நன்மையே செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு ஆழ்வார் வைபவத்தை கொண்டாடுறாரு. ஏன்னா இவர் என்ன சந்துஷ்டராக பாடசுரம் பாடுறாரு மதுரகவி ஆழ்வார். அதனால உண்ண போது ஒரு வார்த்தை. எம்பெருமான் அந்த பிரதம பருவ நிலைக்கு நிறைய பேர் இருப்பா, சரம பருவ நிஷ்டைக்கு யார் இருப்பா? அதனுடைய விபரீதங்கள் விபரீதங்களை அனுஷ்டிக்க போரு மொழிய அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பா. அதாவது இது அனுஷ்டிக்கலாலும் பரவாயில்ல, இதற்கு எதிர்த்தட்டாக அபச்சாரங்களை பண்ணிட்டு ஆச்சார நடத்தி அபச்சாரப்படுறவா அதுக்கு மனுஷா இருப்பாளே தவிர்த்து இதுக்கு ஆள் கிடைக்க மாட்டா. அல்லாத சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டிப்பார் உண்டாகிலும். எல்லாம் கிடைக்காத சாஸ்திரம் அதை போய் தேடி 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 கத்துண்டு அதை அறிந்து அதை அனுஷ்டிப்பார் உண்டாகிலும் அதுக்கு ஆள் கிடைப்பா. இந்த திவ்ய சாஸ்திரத்தின்படி அனுஷ்டிப்பார் அரிதிரே, அதற்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கும்.
அதான் ஒருத்தர் கிடைக்கிறது அதிசயம். அதுதான் இவரே சொல்லிட்டார், ஜீயர் தாம் ஒருவரும் இதே உள்ளது, ஒருத்தர் தான் இருக்கார், ஜீயர் தான் இருக்கார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஓரொருவர் உண்டாகில். அடுத்து இவருக்கு ஒரு ஏதாவது உலகத்துல நிறைய நடக்கிறதுக்கு பிரசக்தி இருக்கு. அப்படி இருக்கச்சே யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா? யாரோ ஒரு மகாத்மா இருக்க மாட்டாரா? துர்லபம் அதாவது இங்க சுதுர்லபா பாகவதாகி லோகே, ரொம்ப துர்லபமானது பாகவதர்கள் இருக்கிறதுன்னு சொன்னா கூட யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டாளா? தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம்னு, அதுலயும் துர்லபமாக இருக்கும் வைகுண்ட பிரிய தரிசனம் இருக்கவான்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாளா? மகாத்மா சுதுர்லபகான்னு கீதையில கண்ணன் சொன்னானே, அது போல அது மாதிரி ரொம்ப துர்லபம் தான். ஆனா ஒருவர் யாராவது இருக்க மாட்டாளா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா இது சரம பருவ நிஷ்டை, இது ரொம்ப கடினமானது அப்படின்னு. ஏன்னா வடுக நம்பி தெரிவிப்பார், பெருமாள் ஏற்றார் புறப்பாடு, அதுக்கு முன்னாடி காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு. ஆனா காலக்ஷேபங்கள் எம்பெருமானார் சாதிச்சுட்டு இருக்கார். காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படியே காலக்ஷேபம் வச்சு ஆனா பெருமாள் ஏறதுக்கான கொட்டடிக்கிறான், பெருமாள் ஏழ போறார் அப்படின்னு தெரியறது. அப்படி தெரிஞ்சோடனே இந்த காலக்ஷேபத்தை ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டோம், பெருமாள் சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வாசல்ல போய் பெருமாள் புறப்பாடு ஆக போறதுங்கிறதுக்காக வெளில வந்தா வடுக நம்பி அப்போ எம்பெருமானாருக்கு பால் காய்ச்சிட்டு இருக்காரு. காய்ச்சிட்டு இருக்கச்சே எம்பெருமானார் எங்க வடுக நம்பி எங்க அப்படின்னு, பெருமாள் சேவிக்க வரலையா அப்படின்னா, இல்ல பால் காய்ச்சிட்டு இருக்கா. என்ன பெருமாள் இங்க எழுதிட்டு இருக்காரு, பால் காய்ச்சிட்டு இருக்காரு, நீ உம்ம பெருமாளை பாக்குறீர், நான் எங்க பெருமாளை பார்க்க வேண்டாமா? தேவள் இப்பதான் கஷ்டப்பட்டு இங்கேருந்து காலக்ஷேபமா சொல்லிட்டு இருக்காரு, இப்போ பெருமாள் வரத்துக்காக ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு கால அவகாசம் கிடைக்கிறது, அதுல ஏதாவது பால் ஏதாவது அம்சயித்தாதானே இன்னும் எவ்வளவு காலம் எவ்வளவு நாடி தேவள் சொல்ல போறீரோ தெரியாது, இவளுடைய திருமேனியை பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னாராம். அதாவது எவ்வளோ பெரிய நம்பெருமாள் புறப்பாடு ஆறுதுன்னா அதை காட்டிலும் எம்பெருமானார் கைங்கரியத்துல அவருக்கு நோக்கு அதிகமாக இருக்கு. இது ஒன்னும் ஆச்சாரிய பிரீத்தி, ஆச்சாரிய இனத்தை இருக்க வேண்டிய நிஷ்டை. அவர் சொல்லுவார், கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் பார்த்து இருகலையர் என்பர். நீங்க ஒரு கால் அங்க வச்சுருக்கீங்க, ஒரு கால் இங்க வச்சுருக்கல, எம்பெருமான இடத்தையும் ஒரு கால் எம்பெருமானார்ட்டையும் ஒரு காலா அப்படி இருக்கக்கூடாது, எம்பெருமானார்ட்டேன்னா 2 காலம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிப்பார். ஆக இந்த சரம பருவ நிஷ்டையானது ரொம்ப துர்லபமாய் இருக்கும். ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்துல. இதற்கு ரெண்டு அதிகாரிகளை இவரேவும் காட்டுறார். பிரதிபாதி பயங்கரம் அண்ணனும் அவரை போல இருக்கக்கூடியவரான செந்தமிழ் சேர் பட்டர் பிராஞ்சியர் இவாளும் அதே மாதிரி போல பிரதிபாதி பயங்கரம் அண்ணனை தவிர்த்து வேறு ஒருவர் அறியாதவராக இருக்கக்கூடியவரான ஸ்ரீ வைஷ்ணவதாசரான மதுரகவிதாசர் அண்ணன் போலவா அவா போல சில பேர் ஒருவர் உண்டாகில் அப்படின்னு இவாள மாதிரி ஒரு சில விசேஷ அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இதுல தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீவசனபூஷண திவ்ய சாஸ்திரத்தின் வைபவம், அந்த வைபவத்தை பார்த்தா அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்தை பார்த்தா அதுபடி யாரால் இருக்க முடியும்? அதுக்கு அதிகாரிகள் கிடைக்க மாட்டா. 6 பிரகரணங்களால சாதிக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாத்தையும் நன்னா அதிகரித்து அதை தெளிவாக சம்சயம் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய அதுல ஒரு விபரீதமான அர்த்தங்களை எல்லாம் அறியாமல் சரியாக அறியறதுக்கு அதிகாரிகள் யார் கிடைப்பா? அதை அறிஞ்சாலும் அது தெரிஞ்சுட்டா அப்படின்னாலும் அதன்படி நடக்கிறதுக்கு அதிகாரிகள் கிடைப்பாளா? அது ரொம்ப துர்லபம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பாசுரத்துல. உபதேசிக்கிறார். இது அன்வய முகம் ஒரு பாட்டு, வத்திரேக முகத்தால ஒரு பாட்டு. என்னன்னா, உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் வாய் மொழிந்த செய்கலையாம் வசனபூடனத்தினாள் பொருளை கத்ததனக்காம் நிலையில் அறிந்து. அதாவது அண்ணா இப்ப இவாளுக்கு நமக்கு உபதேசிக்கிறார். உய்ய நினைவுடையீர், அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில உய்யணும், இதுல இருந்து இந்த பிறவி கடல் அதுல நீந்தி போகணும், உய்ய வேணும், உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு நினைவு இருக்கிறவா யாராவது இருப்பான்னா முமுட்சுக்கள். இப்படி இருக்கான்னா உங்களுக்கு சொல்றேன்னா என்ன, வையகுரு லோகாச்சாரியர் அவர் திருவாய் மலர்ந்து அருளிய ஸ்ரீ வசனபூஷணத்தின் ஆழ்பொருளை, அதுதான் ஆழ்பொருள் என்ன, 6 பிரகரணங்களால சாதித்த அர்த்தங்கள், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம், அந்த ஆச்சாரியன் இவனை நம்ம வந்து வரிக்க வேணும் இதுதான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆழ்பொருளை கத்து அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பீரமான பொருளை நன்னா தெரிஞ்சுண்டு அதற்கு அனுகுணமாக அதுக்கு தகுந்ததான நிலையில் அதை அனுஷ்டானத்திலே கொண்டு அப்படியே நிற்க வேணும். ஒரு வாட்டி அனுஷ்டானத்துல கொண்டுட்டு அதுல இருந்து விலகிடக்கூடாது, அதே சதா சர்வ காலமும் அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும். அதுதான் உஜ்ஜீவனத்துக்கு உடலாய் இருக்கும். அதாவது சர்வரும் ரொம்ப சங்குச்சிதமாய் இருப்ப அதிகாரிகள் ரொம்ப ஒருவர் தான் அப்படின்னு சொன்னார்கள் கீழ் பாட்டுல. இதுல சர்வரும் வசனபூஷணத்துக்கு அதிகாரிகளாம்படி திருத்துவோம் என்று திருவுள்ளம் பத்தி அபிமுகராய் இருக்கிறவர்கள், அதாவது கம்மியான ஆள் தான் இருக்கா,
ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கவாளுக்கு கூட இருக்கிறவாளே கூட இந்த சிவசன பூஷணத்தை அதனுடைய அதிகாரிகளா இருக்காளான்னா அது சம்சயம்தான் கீழே ஒருவர் உண்டாகில் அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு இல்லையோ. அதனால எல்லாரும் அபிமுகாளா இருக்கா, அவ ஓரளவுக்கு எம்பெருமானிட்ட விரோதம் பாராட்டத்தவாளா இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவர்களை எல்லாரையும் சேர்த்து அவளுக்கு இந்த உபதேசத்தை தான் செய்யறார். திருமந்திரத்தினுடைய தாத்பரியமான இப்பிரபந்தம், அதாவது அந்த அதிகாரிகள் உய்ய நினைவுடையீர் அப்படின்னு இருக்கக்கூடியவாளுக்கு தெரிவிக்கிறார். திருமந்திர தாத்பரியாந்தம் இது, துவய தாத்பரியாந்தம் இது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபந்தத்தின் அபியாச அனுஷ்டானங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிறது, அதன்படி இருக்கிறது, அதுவே வேண்டுவது, ஸ்ரத்தையிலே வேண்டுவது அப்படின்னு அவளுக்கு உபதேசிக்கிறார். பூர்வா அதுல உங்களுக்கு என்ன, அது இப்போ உயரத்துக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னா என்ன உபதேசம் அப்படின்னா, வைய குரு முன்னம் வாய் மொழிந்த புள்ளலோகாச்சாரியரின் கருணை எல்லாம் இதுல நல்லா தெரியறது. எப்படின்னா, அர்த்தத்தின் சீர்மையை பார்த்து பூர்வாச்சாரியர்களைப் போலே அர்த்தத்தின் சீர்மையே பார்த்து அர்த்தம் எவ்வளவு பெருசு, இது சாமான்யமா கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? அதுக்கு அவ அதிகாரிகளான்னு பரீட்சை பண்ணி கொடுக்க வேண்டாமா? அவளுக்கு இதுல ருச்சி இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டாமா? அர்த்தத்தின் சீர்மை பார்த்து ரகசியமாக உபதேசித்து கொண்டு நன்னா அவளுக்கு ருச்சி இருக்கான்னா நன்னா பரீட்சை பண்ணி, ஏன்னா அது ரகசியமானது, உஜ்ஜீவிக்கிறதுக்கு உடலாக இருக்கக்கூடியது. ரகசியமாக உபதேசித்து கொண்டு போர்கை அன்னிக்கே அப்படி இல்லாமல், அப்படி பண்ணாமல் இவர் என்ன பண்ணியிருக்கார்? பிள்ளை லோகாச்சாரியர் தம்முடைய கரைபுரண்ட கிருப்பையாலே மனோளவாமணிகள் எம்பெருமானாரை பத்தி தெரிவிக்கிறார். அர்த்தத்தின் சீர்மை பாராதே அனர்த்தத்தையே பார்த்து வழிகிட்டார். அர்த்தத்தின் சீர்மை பார்க்காம, அர்த்தத்தின் சீர்மையை தான் பார்த்திருந்த ஆச்சாரியால், அதை மட்டும் பார்க்காம அனர்த்தம், இவா இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு இவா அனர்த்தத்தை பார்த்து அதிலேயே பிரதானப்படுத்தி வழிகிட்டார் அப்படின்னு இங்க புள்ளலோகாச்சாரியரும் என்ன பண்ணியிருக்கார்? அவருடைய கிருபையாலே பின்புள்ளாரும் உஜ்ஜீவிக்கும்படி, எல்லாரும் இவாளும் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னால முற்காலத்திலே முன்னாடியே மொழிபட்டோடும் கவியமுதம் ஆழ்வாரினுடைய அப்படியே அனுபவம் எல்லாம் என்னாச்சு? மொழிபட்டோடும் அண்ணா மொழியா, அதுதான் அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பாசுரங்கள்லான்னு தெரிவிக்கிறதாரு. அதே போல இவரும் தம்முடைய அனுபவத்துக்கு போக்கு வீடாக அருளி செய்தருளின, தன்னுடைய அனுபவத்துக்கு போக்கு விடா. இவர் பரமகிருப்பையாலே இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் அந்த அனுபவத்துக்கு எது இருப்பிடமா இருக்கும், அதுக்கான வழி என்னவா இருக்கும், அத இந்த சூத்திரங்கள் மூலமா ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் மூலமா தான் தெரிவிக்கிறார். கத்து போய் இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கார், அதை நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். எப்படி? சம்பிரதாய நிஷ்டரான சதாச்சாரியர்கள் சந்நிதியிலே அவர்கள் அபியசித்து அவர்கள் சொல்லி கொடுத்து, சதாச்சாரியர்கள் இந்த பரம்பரையில வரக்கூடியவா, இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய சதாச்சாரியர்கள் அவா சந்நிதியில போய் அவர்கள் நன்னா இவாளுக்கு சொல்லிவித்து, இதான் இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியாம்சம் அப்படின்னு அவ சொல்லிவித்து நாம நன்னா தெரிஞ்சுண்டு அப்படி அபியசித்து அதற்கு பலமாக அப்படியே அதன்படி அது அனுஷ்டானம் வரைக்கும் சென்று அது அப்படியே அந்த அனுஷ்டானத்திலே நிலை நின்று நிற்க வேண்டும் அப்படின்னு தான் சாதிக்கிறார். அடுத்து இத வத்திரேக முகத்தால, இன்னும் கத்துக்காம இருக்காடே, இன்னும் இவ்வளவு பெரிய சாஸ்திரம் இருக்கு, ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டு இருக்கு, அதுல ஆழ்ந்த அர்த்தங்களும் நன்னா பொதிந்திருக்கு, அப்படி இருக்கும்போது அதை அதிகரிக்காமல் இருப்பதன் அப்படிங்கிற ஒரு ஆகாங்ஷை அதுல தெரிவிக்கிறார். தேசிகர்பால் கேட்ட சிலும் பொருளை சிந்த தன்னில் மாசரவே நிமரணம் செய்து ஆசரிக்க வல்லார்கள்தாம் வசனபூடனத்தின் வான் பொருளை கல்லாததென்னோ கவர்ந்து. இவா எப்படி இருக்கா? ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் மேல அவளுக்கு அதுல ஒரு ஆசையோ ஒரு அபேட்சையோ இல்லாமல் இருக்கிறார்கள். அவளை பார்த்து கேட்கிறா தேசிகர்பால், ஆச்சாரியர்களிடத்தே இவ அர்த்த விசேஷங்களை கேட்டிருக்கா. எப்படிப்பட்ட அர்த்தங்கள்? செழுமையான அர்த்த விசேஷங்கள், செழும்பொருளை அப்படி கேட்டிருக்கா. சிந்த தன்னில் மாசரவை ஊன்னி மனனம் செய்து, அதை அப்படியே மாசர தோஷங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே சிந்தையில மனசுல அப்படியே அதை ஊன்னி அதையே நல்லா மனனம் செய்து கொண்டிருக்காளு. அப்படிப்பட்ட அதிகாரிகளும் எப்படி இருக்கா? ஸ்ரீவசன பூஷணத்தின் வான் பொருளே ரொம்ப வசதியான தாத்பரியாம்சம் அர்த்த விசேஷம் அதை தெரிவிச்சிருக்கா. அதை நன்னா ஒரு பெரிய நிதி கிடைச்சதுன்னா அதை போய் ஒரு இன்டிஃபரண்டா இருப்பாளா, இல்ல அது மேல அது மேல ஒரு அபேட்சை இல்லாம இருப்பாளா? அது அப்படியே பெத்துப்பாளோ இல்லையோ, அது போல இதை பெத்துக்க வேண்டாமோ? அப்படியே வான் பொருளாய் கொடுக்கக்கூடியதான இந்த திவ்ய சாஸ்திரத்தை கல்லாததென்னோ கவர்ந்து அதை என்ன ஒரு சதாச்சாரியன் எடுத்து சுவாமி அனுகிரகிக்க வேணும்னு கேட்டு பெறாமல் இப்படி இருக்காளே, கல்லாததென்னோ கவர்ந்து அப்படின்னு தெரிவிக்கிறார். இவர்கள் இத்தை
அபினிவேசத்துடன் அதிகரியாமைக்கு அடி ஒண்ணும் காண்கின்னிலோம் என்ன தெரிவிக்கிறார். அதாவது அதை பார்த்து தானே பேசி அருள்றார். என்ன என்ன விஷயம்னா, இவ்வளோ இப்போ ஒரு அர்த்தம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நிதி போல இருக்கு, வான்பொருளா இருக்கு அப்படின்னா அதை யாராவது அபேட்சிக்காம இருப்பாளா? இது அபேட்சிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்ல? இது ஏதோ இதுல அர்த்தங்கள் ரொம்ப வசதியா இல்ல அப்படின்னா இது அபேட்சிக்காம இருக்கான்னு சொன்னா புரியறது, அதுக்கு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு காரணமே இல்லாம இருக்கே. இவாளும் சாமானியாள் கிடையாது, ரொம்ப வசத்தியான அதிகாரிகள். ஏன்னா தேசிகர்கள் பால் கேட்டா தேசிகர்களிடத்தை ஆச்சாரியர்களிடத்தை இவ அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டிருக்கா. அப்படி கேட்டு அதன்படியே இருக்கா. ஆசரிக்க வல்லார்கள் தாம். அதை ஒன்றும் சாமானியமா அதை அப்படியே செவி அளவிலையோ இல்ல மனசளவிலையோ வச்சுட்டு இருக்கவா கிடையாது. தாம் அந்த உக்தமான அனுஷ்டானத்தில் ஒன்னும் நழுவாமல், அதை எதையுமே நழுவாமல் அதை ஆசரிக்க சக்தியை உடைய தாங்கள் அதுக்கு நன்னா சபாத்திரமா இருக்கா. அவளுக்கு நன்னா தேசிகர்கள் பால் கேட்கறதுக்கான அவளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு, அண்ணா மரண ஷீலாளா இருக்கா. அதே போல அந்த அர்த்தங்களை அனுஷ்டித்து ஒரு ஒரு லவலேஷம் அதுல இருந்து நழுவாமல் அந்த அனுஷ்டானம் செய்வதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கா. அப்படி இருக்கிறவா வசனபூஷணமாகிற தங்கள் அனுஷ்டானத்துக்கு அனுக்கிரமண மணி போலே இருக்கிற ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய சீரியதான அர்த்தத்தை, அது எப்படி இருக்கு, அதே தொடர்ச்சி, அவளோட அனுஷ்டானம் இருக்கோ இல்லையோ அதோட தொடர்ச்சி தான் இதுல சாதிக்கிற அர்த்தம். அவ பிரதம பருவத்துல இருக்கா, இது சர்ம பருவத்துக்கு அர்த்தம், அதோட தொடர்ச்சி தானே இது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவசன பூஷண திவ்யார்த்தத்தை அந்த பொருளை கல்லாதது என்னோ கவர்ந்து அதற்கு ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய இந்த அர்த்தத்தை குருக்கள் சந்நிதியிலே அபினிவேசத்துடன் இவர்கள் அதிகாரியாமைக்கு ஹேத்து என்னவோ, இவா தெரிஞ்சுக்காத்துக்கு ஹேத்து என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அருகிலோம், அது நமக்கு தெரியலையே அப்படின்னு. அதாவது என்ன, நீங்கள் அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது காரணமே இல்லை, நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கலே அப்படின்னு வத்திரேக முகத்தால இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆக அன்வய முகத்தால இதுக்கு முன்னாடி சொன்னார் உஜ்ஜீவிக்க மனசு இருக்கிறவா அது தெரிஞ்சுக்கணும்னு, இதை வத்திரேக முகத்தால தெரிவித்தார். அடுத்து இது கேட்டாச்சு, கேட்டவாள்லாம் என்ன இருக்கா, மணவாள மாமணிகள் சொல்லியிருக்கார், மணவாள மாமணிகள் தான் தெரிவிச்சிருக்கார். அப்போ நாம அந்த அர்த்த விசேஷங்களை அறிய வேணும். அதை எங்கே கிரகித்துக்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதை அடுத்த பாசுரத்தால தெரிவிக்கிறார். 58வது பாசுரம். சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்ட கால் மெச்சும் வியாக்கியைகள் தான் உண்டாகில் நச்சி அதிகரியும் நீர் வசனபூடனத்து கத்த மதியுடையீர் மத்தியத்தராய். ஓ கேட்கிறா, அதாவது கீழே 2 பாசுரத்தால சொன்னபடியாலே இவா கேட்கிறா, நாங்கள் அதில் அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்ன, அது என்ன, இப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, சம்பிரதாயம் சச்சம்பிரதாயத்திலே அன்வயம் உடையவர்கள் அவா சொல்லியிருக்கணும். ஓதிவித்து ஆதியாய் வரும் திருநாங்கூர் பாசுரம். இப்போ அது எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த காலத்துல ஏடு பண்ண மாட்டா வேதம், அந்த வேதத்தை அப்படியே அதிகரித்து ஒருத்தர் சொல்லி 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 அந்த பரம்பரா பிராப்தமாக இருக்கக்கூடியதா இருக்கு. அப்படி அந்த அதுல வந்தவா மெச்சும் வியாக்கியைகள், அண்ணா ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சவா. எப்படி தெரிஞ்சவா, இந்த பரம்பரா பிராப்தமாக அண்ணா சதாச்சாரியன்ட்ட, ஆச்சாரிய பரம்பரையில சதாச்சாரியன்ட்ட கேட்டவா. அவா மெச்சும் வியாக்கியைகள், அவா சாதித்த வியாக்கியானங்கள், அவா மெச்சும் வியாக்கியானங்கள். எப்படின்னா, அஹோ கீதஸ்ய மகாத்மியம் அப்படின்னு இப்ப ராமாயணம் இருக்கோ இல்லையோ அதை கேட்கறச்சே, இது எவ்வளவு ராமாயணத்தை கேட்கறச்சே, ஐயோ என்னமா இருக்கு இந்த கீதமான இந்த ஸ்லோகங்களானது அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்கே, அப்படி செவிக்கினிய செஞ்சொல்லாக இருக்கு அப்படின்னு இத்தை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடி என்ன ஈடுபட்டு இவா சதாச்சாரிய இவா சொல்லணும். எப்படி சொல்லணும், இந்த வியாக்கியானம்னா இருக்கு ஸ்ரீவசன பூஷணத்துக்கு, அவ்வளவு பெரியவர் பண்ணியிருக்கார், அந்த பரம்பரையில வந்தவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு பரம்பரா பிராப்தமாக அர்த்த விசேஷத்தை கேட்டவா ஆதரிக்க கூடியதான வியாக்கியானங்கள் இருக்குமோ இல்லையோ, அத்தை நீங்க அதிகரித்து ஸ்ரீவசன பூஷணத்தை கர்த்த மதியுடையீர், அதை கற்க வேண்டும் என்கிற ஆவலுடையவர்கள் அதிகரியும். அதை அதிகரிக்கும் போது எப்படி இருக்கணும், மத்தியத்தராய். இப்ப இதுல ஒரு நேர்மையான பார்வையோடு நாம அதிகரிக்க வேண்டும். அந்த நச்சி அதிகரிக்கும் இடத்தில் அத எப்படி இருக்கணும், விவேக பரிகரமான மனசை உடைய நீங்கள் மத்தியஸ்த பாவனையாலே அர்த்தத்தின் சீர்மையை ஆராய்ந்து பார்த்து உங்கள் அதிகாரி பூர்த்திக்கு உடலாக அதிகரியுங்கள். இதை
கேட்கறச்சே ஒரு வியாக்கியானம் இருக்கு. அது முதல்ல நம்ம சதாச்சாரியர்களா இந்த சத் சம்பிரதாயத்துல வந்தவாளால அதை ஆதரிக்கப்பட்டிருக்கணும். அந்த வியாக்கியானம் அது உண்டாகில் அது இருக்கு. அதை நீங்க சம்பாதித்து சதாச்சாரியனிடத்து சம்பாதித்து அதை கேட்கும் போது எப்படி இருக்கணும், அது நீங்க இதுதான் வேணும், இது ரொம்ப வசதியானது அப்படின்ற பாவனை இருக்கணும்னு இல்லை. மத்தியஸ்தராய் ஐயோ இதுல விபரீதார்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லாமல் அவர் சொல்ற அர்த்த விசேஷங்களை நன்னா அப்படியே கேட்டுன்னு வந்தாலே, மத்தியஸ்த பாவனையோட பார்த்தாலே இதோட அர்த்தத்தின் சீர்மையெல்லாம் நன்னா புரியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது அந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் இருக்கா அப்படின்னு கேள்வி ஒரு தோல்வியோ. ஏன்னா இந்த வியாக்கியைகள் உண்டாகில்னு இருக்கு, அதுக்கு பதிலும் அழிக்கிறார். எப்படின்னா ஸ்ரீவசன பூஷண திவ்யசாஸ்திரத்துக்கு முதல்ல யார் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, திருநாராயணபுரத்தின் ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி. அவர் யாரிடத்தை கேட்டுண்டாருன்னா நாளூராச்சான் பிள்ளை சன்னதியிலே திருவாய்மொழியினுடைய ஈடு தொடங்கி அதன் தாத்பரியமான ஸ்ரீவசன பூஷண அர்த்தத்தையும் அதாவது ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி யாரிடத்தை கிரகிச்சுண்டார்னா அவர் இந்த நாளூராச்சான் பிள்ளை சன்னதியிலே திருவாய்மொழி என்ன, அதன் திருவாய்மொழி ஈடு, அது தொடக்கமாக அதனோட தாத்பரியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரம், அந்த அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டாரோ இல்லையோ, அவர் சாதித்த வியாக்கியம் அவர் தான் முதல்ல. ஏன்னா அவர் வியாக்கியானம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் தான் வியாக்கியானம் விட்டிருக்கார். அது சத் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் என்ன, ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி வியாக்கியானம் என்ன, அது இந்த சத் சம்பிரதாய பரம்பரையில வரக்கூடியதான வியாக்கியானங்கள். அதை கொண்டு அதை சதாச்சாரியனிடத்தை கிரகிக்க வேணும், கிரகிக்கும் போது மத்தியஸ்தராய் கிரகிக்க வேணும் அப்படிங்கிறது கருத்து. பாட்டு அதாவது இது மாமுனிகள் தன்னுடைய அபிப்பிராயமாக, இப்போ ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரார்த்தம் அடியேனுக்கு மிகவும் இனிதானதாய் இருக்கு. அதே போல இப்ப அடியேன் சிறிய ஞானத்தன் சுவாமி ரொம்ப நைச்சான சந்தானத்தோட தான் சாதிக்கிறார். ஆசிரியர்கள் நன்னா நீ வாஸ்டவா மெத்த வாஸ்டவா உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் சொல்லறதுக்கு எப்படி, இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லிலடங்காது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய 59வது பாசுரம். சீர்வசன பூடனத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ உந்தமக்கு எவ்வின்பமுளதாம். அதாவது ஸ்ரீர் வச்சனபூடனத்தின் செம்பொருள், அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்த விசேஷங்கள் அது என்னன்னு கீழேயே தெரிவித்தார். ஆழ் பொருளைன்னு இங்க செம்பொருளைன்னு தெரிவிக்கிறார். சிந்த தன்னார் இப்போ அதை என்ன செய்யணும், எப்போதும் மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். ஆச்சாரியா அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு. அது மணவாள மாமுனிகளுக்கே எப்போதும் எங்க அவர் சுதந்திரமா பிரபந்தங்கள் பாடின பிரபந்தங்கள் ஆகட்டும், ஆர்த்தி பிரபந்தம் என்ன, உபதேசரத்தின மாலை என்ன, அப்படி காட்டுற பிரபந்தங்கள் ஆகட்டும், எத்திராஜ விம்சதி என்ன, இதுல எல்லா இடத்துலையும் திருவாய்மொழி பிள்ளைய நினைச்சுட்டே பாசுரம் பாடுறார். எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக சிந்தை தன்னால் தேரிலுமாம். ஸ்ரீவசன பூஷணத்துல ஆச்சாரியனை பத்தி அவன் செய்த உபகாரத்தை சொல்லில் அடங்காது அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதையே இங்க மனசுல நினைச்சுட்டே இருக்கார். வாய் கொண்டு செப்பிழுமம். ஸ்ரீவசன பூஷணத்துல இந்த மாதிரி சாதிச்சிருக்கார் புலலோகாச்சார்னு அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்படி சொல்லும் போது எந்தனக்கு நாளும் இனிதாக ரொம்ப அருமையா இருக்கு, அன்னைக்கும் அமுதூரம் என் நாவுக்கே அப்படின்னாரே முதற்கவி ஆழ்வார். அதே போல எனக்கு ரொம்ப இனிதாக இருக்கு அப்படின்னு சொல்றார். எனக்கு இனிதாக இருக்கு அப்படின்னா மாமுனிகள் ரொம்ப நைச்சத்தை பாராட்டிக்கிறார். அடியேன் சிறிய ஞானத்தன் வியாக்கியானத்துல புடலஹொஞ்சியர் தெரிவிக்கிறார். அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படி இருக்கிற அடியேனுக்கே அது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னா நன்னா வாஸ்டவா நீங்கோ. அப்படி இருக்கக்கூடிய ஆரியர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வேணுமோ சொல்லி அடங்காத. ஐயோ எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இது ரெண்டு விதம். ஒண்ணு, இப்போ மேலேந்து சொல்லிட்டு இருக்கார் ஸ்ரீவசன பூஷணத்தை அவசியம் அறிய போகணும், அது எவ்வளவு பெரிய சாஸ்திரார்த்தம் எவ்வளவு பெரிய சாரார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். அதை அன்வய முகமா தெரிவித்தார், வெதிரேக முகமா தெரிவித்தார், அந்த பாசுரத்தினுடைய வைபவம் எல்லாம் தெரிவித்தார், அந்த சூத்திரங்களினுடைய வைபவம் சாஸ்திரார்த்தம் அது சாரம் ஸ்ரீவசன பூஷணம் திவ்ய சாஸ்திரம்னு தெரிவித்தார். அப்படி தெரிவித்ததை பார்த்து திருந்தினவா இருக்கா. அவளுக்கு எப்படி அதை அதிகரிக்கிறது அந்த அர்த்த விசேஷங்கள்னா, அதுக்கு உரையாசிரியர்கள் சதாச்சாரியனிடத்தை பற்றி அந்த உரையாசிரியர்கள் நன்னா சதாச்சாரிய பரம்பரையிலே வந்த சத்சம்பிரதாய பரம்பரையிலே வந்தவர்களினுடைய உரையை வாசிங்கோ, அதை ஆச்சாரியனிடத்தை கேளுங்கோ, அதை போய் அப்போ நன்னா உங்களுக்கு அர்த்தமாகும்னு சொல்லிட்டார். அப்போ அதை கேட்டு திருந்தினவா இருக்காளோ இல்லையோ, திருந்தினவாளை பார்த்து இப்போ சொல்றார். இப்போ திருந்தி
அதை நன்னா அதிகரித்துன்னு கொண்டிருக்கா, மாமனிகள் சொன்ன வாக்குப்படி நடக்கிறவா, அவளை பார்த்து இந்த உபதேசத்தை சொன்னார். அதாவது எனக்கு ரொம்ப இனிதாக இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ இனிதா இருக்குன்னு சொல்ல வேணுமோ அப்படின்னு அவர்களை பார்த்து சொல்றார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம், உபதேச நிரபேட்சமாக ஒரு உபதேசம் இப்போ உபதேசம் பண்ணி திருந்தினவான்னு இல்லை, அதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவளை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா முதல் யோசனையில சொல்லணும்னா தன் சிஷ்யர்களே சுவாமி தன் ஆச்சாரியன்னு சொல்லுவார், அதனால அவர்களை கூட்டு சொன்னார் அப்படின்னும் கொள்ள வேணும். இப்போ இதுல இப்போ எப்படின்னா சுவாமி தெரிவிச்சிருக்கார், அடியேன் சிறிய ஞானத்தன் என்ன ரொம்ப அல்ப ஞானத்தை உடையனான, ரொம்ப சிறிய ஞானம், ரொம்ப நெய்ச்சான சந்தானத்தால சொல்லிக்கிறார் மாமனிகள். அப்படி இருக்கிற அடியனுக்கு அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே என்ன ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னா தொண்டர்கமுதாக இருக்கும். ஏன்னா ஆழ்வார் பாடின பாசுரங்கள்லாம் தொண்டர்கமுது, ஆழ்வார் பாடின பாசுரத்தினுடைய சாரம் தான் ஸ்ரீவசன பூஷணம். அப்போ தொண்டர்கமுதாக இருப்பதுல என்ன சம்சயம்? அப்போ அந்த ஆரியர்கள் என்ன அவர்களுக்கு எப்படி இருக்குமா அப்படின்னா நிரதிசய போக்கியமுமாய் இரானின்னது ரொம்ப நன்னா அத்தி ஆச்சரியமான போக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான். அதாவது இங்க ஐயோன்னு மாமனிகள் சொன்னது என்னன்னா ஆனந்தத்தால, எப்படி ஆழ்வார் ஐயோ கண்ணபிரான் அப்படின்னு அந்த எம்பெருமான் மேல உள்ள போகத்தினால சொன்னாரோ, அதே போல இங்க இந்த ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் அதை கிரகித்து அதை மனதாலே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதின் போக்கியத்தால அதோடைய சீர்மையை தோத்த ஐயோ என்ன அழைக்கிறார்னு தெரிவிக்கிறார். ஆக இது என்ன கொடுக்கறது? எப்போதும் இத நிச்சலும் பரமானந்தத்தை கொடுப்பதா இருக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்தால. ஆக இப்போ நாம அடைவை பார்த்துன்னு வந்தோம். இதுக்கப்புறம் 60வது பாசுரம் தொடங்கி அதுல ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்துல சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறார். இப்போ இது வரைக்கும் அந்த வைபவத்தை சொல்லிட்டு வர்றார். முதல்ல 51வது பாசுரம், கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர்ங்கிற திருநாமத்தை எப்படி சாத்தினார், அந்த சரித்திரம் என்ன என்பதை காட்டுறார். அடுத்து அந்த திருநாமத்தை ஆதரித்து வடக்கு திருவீதி பிள்ளை தம் குமாரருக்கு எப்படி பிள்ளை லோகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை இட்டார் அப்படின்னு காட்டினார். அதுக்கப்புறம் அந்த புலலோகாச்சார சாதித்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே ஸ்ரீவசன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய சீர்மை என்ன அப்படி என்பதை தெரிவித்து, அதுக்கப்புறம் ஸ்ரீவசன பூஷணத்துக்கு அதிகாரிகள் யார் இருப்பா அப்படின்னு அது ரொம்ப ஆகாதமான அர்த்தமாக இருப்பதாலே, ஆழ்ந்து இருக்கக்கூடிய அர்த்தமாக இருப்பதாலே அதுக்கு ஆள் யார் கிடைப்பா அப்படின்னு தெரிவித்து, அதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அன்வய முகத்தாலும் வத்திரேக முகத்தாலும் தெரிவித்தார். இது எப்படி அறியறது அப்படின்னு சம்சயம் பிறக்குமாகில் அதற்கு நம் சத் சம்பிரதாய பரம்பரையிலே வந்த உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கா, அதையும் கொண்டு சதாச்சாரியனிடத்தை பற்றி அதை நாம் கேட்டு கிரகிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவசன பூஷணம் எவ்வளவு தூரம் இனிமையா இருக்கு அப்படி என்பதை எனக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ என்ன ஆரியர்கள் அப்படின்னு பார்த்து இந்த பாசுரத்தை சொன்னார். 59வது பாசுரம் வரைக்கும். இது 60 தொடங்கி ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்துல என்ன அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றார். அதுல முதல் பாசுரம், தன் குருவிந்தாளினைகள் தன்னில் அன்பொன்னில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன் இன்பமிகு பின்னாடு தான் அடிக்க வேண்டீரான் தலால் நன்னா அவர்கள் திருநாடு. அதாவது ரொம்ப ஆச்சரியம், இதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பாசுரங்களும் ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள், அதையே தெரிவிக்கிறார். அதுல முதல்ல என்ன காட்டுறார் அப்படின்னா, இப்போ ஸ்ரீவசன பூஷணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வேதார்த்தம் அறிந்திடுவதுன்னு ஆரம்பிச்சார். அத்தாலே அது முற்பட்டது அப்படின்னா அந்த புராணங்களையும் இத்திகாசங்களையும் காட்டிலும் இத்திகாசம் முற்பட்டது. ஏன்னா முற்பட அதை முதல்ல சொல்லியிருக்கா, இத்திகாச புராணாபியாம் அப்படின்னு சொல்ற இடத்துல இத்திகாசத்தை முதல்ல சொல்லியிருக்கார். அதால அது முற்பட்டது, அதுக்கு அர்த்தம் கௌரவம் அதிகமா இருக்கு. அதுல அதுக்கும் மேல இத்திகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் இப்படின்னு தொடங்கி சொல்லிட்டு வர்றாரோ இல்லையோ, இது முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப பிரமாணங்களை முதல்ல ஒருங்க விடுறார். வேதார்த்தம் அறிதிடுவது, ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அதோட பிரமாணங்கள். அப்போ வேதம் அதற்கு ஏத்த அதை நன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான அங்கோபாங்கங்கள் அதையெல்லாம் நன்னா தெரிவிச்சாச்சு. உபபிரமணங்கள் அதை தெரிவிச்சு, அப்ப அதால தெரிவிக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஸ்வதந்திரனை உபாயமாகத்தான் பத்தின போதிலே இப்பிரசங்கம்தான் உள்ளது. அதாவது இப்ப எம்பெருமானே உபாயம், ஸ்வதந்திரன் எம்பெருமான் அவன் தான் உபாயம் அப்படின்னு வைக்கிறதுனால இருக்க பிரசங்கங்கள். ஏன்னா பயாபயங்கள் மாறி மாறி கிடக்கும்னு தெரிவிச்சிருக்கார். அப்போ வேதார்த்தம் அறிதிடுவதுன்னு ஆரம்பிச்சார்.
புருஷகார வைபவம், அப்புறம் உபாய வைபவம், இப்படி சொல்லிட்டு வந்ததெல்லாம் எது வரைக்கும் சாதிக்கிறதுக்கு? எம்பெருமானை பத்தி பேசுறச்சே. சுதந்திரன் எம்பெருமான், ரட்சிக்கவும் ரட்சிப்பான், சிக்ஷிக்கணும்னாலும் சிக்ஷிச்சிருவான். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சுதந்திரனை பத்துறதுனால வர்றது இவ்வளவு காரியம் அப்படின்னு சொல்லி, பரதந்திரனாக எம்பெருமானுக்கு எப்போதும் பரதந்திரனாக இருக்கக்கூடியவனான ஆச்சாரியன் அவன் தான் சரமோபாயம்னு சொல்ல போறார். ஆக வேதார்த்தம் அறிந்துள்வது இது வரைக்கும் ஆச்சு. இப்ப சரமோபாயத்தை பத்தி சொல்ல முற்படும் போது பிள்ளலோகாச்சார் எந்த பிரமாணத்தை எடுத்து காட்டினார்? உண்ண போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தைன்னு தொடங்கி மதுரகவி ஆழ்வாரினுடைய பாசுரத்தை பிரமாணமாக காட்டினார். ஆக முதல்ல பிரமாணங்களை ஒருங்க விடுறார், சுதந்திரனை பத்தி பேசின பிரமாணங்களை எடுத்து காட்டிட்டார். அப்புறம் எப்போதும் எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டிருக்க கூடியவனான ஆச்சாரியன் அவனை பத்தி பேசுறார், அதற்குரிய பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். அதே போல அந்த அடைவை அப்படியே மனோவாள மாமனிகள் இங்கேயும் காட்டியிருக்கார். என்ன ஆரம்பிச்சாரு? முதல்ல ஆழ்வார்கள் தொடங்கி ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்களினுடைய திருநக்ஷத்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து எப்படி புள்ளலோகாச்சார் சரம பிரகரணத்துக்கு சரமோபாயத்துக்கு சரம பிரமாணத்தை எடுத்தாரோ, அதே போல இவரும் அந்த ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தினுடைய ஏத்தம் என்னன்னு சொல்வதற்கு தான் உபதேசத்திரமாலையே கொள்ளணும். அப்படி எடுத்துட்டோம்னா அப்படியே இவரும் சரம பருவமாக இவருக்கு சரமமா எதை வச்சுக்க போறாரு? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அதுக்கு எது பிரமாணம்? ஸ்ரீவசன பூஷணம் தான் பிரமாணம். அதனால அந்த தாத்பரியார்த்தங்களை அதை பிரமாணமாக கொண்டு இப்போ சாதிக்க போறார் அப்படின்னு அந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கும் இதுக்கும் அப்படியே அந்த சங்கதி, அந்த நோக்கு, அந்த கதியில இருக்கக்கூடியதான ஒரு ஒத்துமையை இதுல காட்டினார். இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமான் இடத்தே ஒருத்தருக்கு பிரீத்தி விசேஷம் இருக்கு. அது ரொம்ப துர்லபம். ஜென்மாந்தர சகஸ்ரேஷு அப்படின்னு பல ஜென்மங்களால கர்ம ஞானங்களை பத்தினாதான் கிருஷ்ண பக்தியானது உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்றது. அவ்வளவு துர்லபமானது. அப்படிப்பட்ட அந்த பக்தியையே கொண்டிருந்தாலும், அதுவும் எப்படி மாதவன் பால் பக்தி அம்புயைகோன், அவன் மேல பக்தி இருந்தாலும் அப்படியே இருந்தா கூட என்ன ஆகுறது? சரி, அவளுக்கு அந்த பக்தி இருக்கு, ஆனா ஆச்சாரியனிடத்தே அவளுக்கு பக்தி இல்லை. தன் குருவின் தாளிணைகள், அதுல அன்பு ஒன்னு இல்லாதார், அதுல அன்பே இல்லை. ஆச்சாரியனிடத்த ஒரு பிரதிபத்தி இல்லை, அவ ஆச்சாரியனிடத்த பக்தி இல்லை. அப்படி இருந்தா ஆச்சாரியனிடத்த பக்தி இல்லை, எம்பெருமான் மீது பக்தியே இருந்தாலும் எம்பெருமான் அவர்களுக்கு இன்பமிகு விண்ணாடு, நலமந்தம் இல்லதோர் நாடு, அப்படி இருக்கக்கூடிய இன்பத்தை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியதான அந்த விண்ணாடை தான் அழிக்க வேண்டிறான். எம்பெருமான் அவர்களுக்கு பரமபதத்தை கொடுக்க ஆசைப்பட மாட்டான். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? அவன் ஒருத்தன் தான் பரமபதத்தை கொடுக்கறதுக்கு வல்லவன். அதனால அவனுக்கு ஆசை இல்லை அப்படின்னா இவர்களுக்கு பரமபதம் கிடைக்காது. நன்னார்கள் அவ பரமபதத்தை அடைய மாட்டா அப்படின்னு, திருநாடை அடைய மாட்டான்னு இந்த பாசுரத்தால தெரிவிக்கிறார். அதாவது என்ன? ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய சாரார்த்தம் என்ன? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அந்த ஆச்சாரியன் இவனை நம்ம பண்ணு வரிக்கணும். அவன் அந்த ஆச்சாரியன் இவனுக்கு இவ்வளோ பெரியதான மகத்தான ஒரு உபகாரத்தை பண்ணுவதால அவன் பால் இவன் எப்பவும் பக்தி கொண்டு இருக்கணும். இப்போ இதை தெரிவிக்கிறாரோ இல்லையோ, இப்போ இவன்கிட்ட பக்தி இல்லை அப்படின்னு வச்சுட்டா அவனுக்கு பரமபதம் கிடைக்காது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவசன பூஷண சாஸ்திரார்த்தத்தை தெரிவிக்க. அதுல புரிய ரொம்ப ஆச்சரியம், இந்த புலலோகஞ்சியருடைய வாக்கியமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, ஆச்சாரியனை பத்தி சொல்லச்சு எப்படி சொல்றார்? தங்களுக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியன் விஷயத்தில் அல்பமும் பக்தி இன்னிக்கே இருக்கும் அவர்கள். எப்படி இருக்கா? அசாதாரண சேஷி. சாதாரண சேஷின்னு யார சொல்றார்? எம்பெருமான சொல்றார். சாதாரண சேஷியான சர்வேஸ்வரன் விஷயத்திலே எம்பெருமானோட இவாளுக்கு இருக்கக்கூடிய சேஷப்பட்டு இருக்கக்கூடியதான அந்த விஷயம் இருக்கோ இல்லையோ, அது சாதாரணமான சேஷம், பொதுவானது. ஆனா ஆச்சாரியனோடு இருக்கிறது விசேஷமானது, அசாதாரணமான சேஷி. அப்படி இருக்கான் ஆச்சாரியன். அவன் பக்கத்துல பக்தி இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா, ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தஸ்மாத் பக்திர் குரவு காரியா, குருவிடத்தே, அதனாலே ஆச்சாரியனிடத்தே எப்போதும் பக்தியோடே இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறச்சேயும் இவ, ஏன்னா இந்த ஆச்சாரியன் பண்ணுறது மகோபகாரம். அந்த எம்பெருமானுக்கும் இந்த சேதனனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்த்தி விடுறதே அந்த ஆச்சாரியன் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் பக்கத்திலே இவர்கள் அன்பு செய்யாமல் இருப்பார்கள் என்னால், சரி அவளுக்கு எம்பெருமானிடத்தை பிரீத்தி இருக்குன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்தாமத் அன்பு செய்துன்னு ஈஸ்வரனிடத்தை செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறச்சே சரி, அது இன்னைக்கே ஒளிந்தால் ஆவதன், எம்பெருமான் பகவத் பக்தி உண்டானால் என்ன, அப்படி எம்பெருமானிடத்தை பக்தி இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கும் எம்பெருமான் அம்புயைக்கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிறான். அதனால அவர்களுக்கு எம்பெருமான்
பரமபதத்தை கொடுப்பதற்கு தான் ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் மீது பக்தி இருந்தாலும் ஆச்சாரியன் பக்கத்திலே அவர்களுக்கு பக்தி இல்லாமல் போனால் எம்பெருமான் அவர்களுக்கு பரமபதத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த எம்பெருமான் எப்படி பண்றான்? மாதவனாக இருக்கக்கூடியவன் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாடொரும் நெய்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். ஆக அந்த ஆச்சாரியனிடத்தை பிரீத்தி விசேஷம் இருக்கிறச்சே ஆச்சாரியன் இவனை நம்மவன்னு சொல்லிட்டானா அவனுக்கு தான் எம்பெருமான் பரமபதம் கொடுக்குறான்னு தெரிவிக்கிறார். அதனால இவன் விண்ணாடு கொடுக்க வேண்டியிறான், அதனால அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றார். அதாவது இதையே ஸ்ரீவசன பூஷணத்திலேயே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆச்சரியமா அருளி இருக்கார். அதை இவரும் சொல்றாரு. அதான் தாலி கட்டினால் இப்போ ஒருத்தருக்கு இன்னைக்கு ஆத்ம ஜானங்கள்லாம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 437வது சூர்ணிகையிலிருந்து 440வது சூர்ணிகை வரைக்கும் இந்த அர்த்த விசேஷங்களை தான் சாதிக்கிறார். என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஒருத்தனுக்கு அவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, ஆனா அவளுக்கு ஞான பக்தி வைராகியங்கள் இல்லாம இருக்கு அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அவர் கட்டாட்சத்தாலேயே நாளைக்கு ஞான பக்திகள் உண்டாகும், ஞானம் பக்தி வைராகியம்லாம் உண்டாகும். இதுவே வைராகியம் இப்போதைக்கு ஏதோ ஞான பக்தி வைராகியங்கள் இருக்குன்னு வச்சுப்போம், ஆனா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படின்னா இப்போ தாலி இருக்கு, ஆனா நகைகள்லாம் இல்லை, ஆபரணங்கள்லாம் இல்லை, ரொம்ப ஏழையா இருக்கான்னா நாளைக்கு ஆபரணங்கள்லாம் போட்டுக்கலாம். ஆனா தாலி இழந்தால், தாலி இல்லாம போயிடுதுன்னா நாளைக்கு ஆபரணங்களுக்கு தங்கம் வந்து சொத்து வந்து என்ன பிரயோஜனம்? தாலி இருக்கச்சே தான் ஆபரணங்கள் போட்டுக்க முடியும். அதனால இன்னைக்கு தாலி இருக்கு, தாலி போல ஆச்சாரிய சம்பந்தம், அதனால தாலி இருந்தா போதும். இன்னைக்கு ஆபரணங்கள் இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட பண்ணி போட்டுக்கலாம், நாளைக்கு அண்ணா ரூபாலாம் வந்தா போட்டுக்கலாம். ஆனா இதுவே தாலி போயிடுதுன்னா இப்படி போட்டுக்க முடியும். அதனால ஆச்சாரிய சம்பந்தமானது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத நன்னா காட்டுறார். அதாவது எப்படின்னா, தாமரையை அலர்த்த கடவு ஆதித்யன் தானே உலர்த்துவன் நீர் பசை அருமானால். எம்பெருமான் ஒரு ஆச்சரியமான உதாரணம் இது. என்னன்னா, தாமரை இருக்கு, இந்த தாமரையானது அலர்த்துவதற்கு, அதை மலர்றதுக்கு யார் காரணம்? ஆதித்யன், சூரியன் காரணம். அவன் எப்போது இதை அலர்த்துறான் அப்படின்னா, தாமரையை எடுத்து நன்னா அப்படியே தரையில போட்டு வச்சுட்டா இதை அலர்த்துவானான்னு அது வளர்ந்தே போயிடும். எங்க இருந்து அலர்த்துவான்? நீர்ப்பசையோடு இருக்கச்சே தான் அலர்த்துறான். நீர்ப்பசை தாமரை குளத்துல இருக்கும்போது மலர்றது யாரால? சூரியனால. அதே போல தாமரை அலர்த்த கடவை ஆதித்யன் தானே. அது மாதிரி அதுக்கு அப்படியே எப்படி நீர்ப்பசை அருமானால் அதை அவன் ரட்சிக்காமல் அதை அலர்த்தாமல் உலர்த்தி விடுவானோ, அதே போல எம்பெருமானோ ஆச்சாரிய சம்பந்தமாகிற நீர்ப்பசை இருக்குமாகில் இவனை ரட்சிக்கிறான், இல்லைன்னா இவனை சிக்ஷிக்கிறான் அப்படின்னு காட்டுறார். ஆக ஆச்சாரிய சம்பந்தமானது, ஆச்சாரியனிடத்தை பிரீத்தி விசேஷமானது மிகவும் அதி ஆச்சரியம், அதி ஆவசியகம் அப்படி என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு மனோரமாமணிகள் காட்டி கொடுக்கிறார். ஆக இப்போ 60வது பாசுரம் தொடங்கி அடுத்து இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமும் இந்த சதாச்சாரியனுடைய வைபவத்தை சொல்வதாக இருக்கும். அவனுக்கு நாம செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எப்படி இருக்கணும், சதாச்சாரியன்ட்டு எப்படி இருக்கணும்னு எல்லாம் அப்படியே அதிலிருந்து தொடங்கி அதற்குரிய அர்த்த விசேஷங்களை எல்லாவற்றையும் பாசுரமாக தான் சாதிக்கிறார். இப்போ இந்த உபதேச ரத்தின மாலை நன்னா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்னும் இலக்காகி எம்பெருமானாரினுடைய இன்னருளுக்கு இலக்காக ஆவார்கள் அப்படின்னு மனவாள மாமணிகளே தான் காட்டியிருக்கார். அதே வண்ணம் நாமும் இந்த உபதேச ரத்தின மாலையினுடைய அர்த்த விசேஷங்களை கிரகிப்பதாலே, அதை சொல்லுவதாலே எம்பெருமானாரின் அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்களாக போகிறோம் அப்படின்னு சொல்வதில் ஐயப்பாடு கிடையாது. ஏன்னா மணவாள மாமணிகளே அதை தான் பொய்யில்லாத மணவாள மாமணிகளே தான் தெரிவித்துள்ளார். அதனால அடியார்கள் அனைவரும் எம்பெருமானார் அனுகிரகத்துக்கு, ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்களாக ஆக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். இதிலே குறைகள் இருக்கும்னா கோஷ்டியார் அனைவரும் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே.
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே